கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். ஆமேன். அவர் துதி எப்பொழுதும் நம் வாயில் இருக்க வேண்டும். அவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அப்படியாக எதில் என்னுடைய சாட்சியை விட்டேன் காலையில்? என்னம்மா? வீடு. ஆமாம், வீடு வாடகை எடுத்தாச்சு. கர்த்தர் ஒரு அற்புதம் அதிசயம் பண்ணார். அட்வான்ஸை கொடுக்க. அதுக்கடுத்து வீட்டில் யாருமே இல்லை. ஒரு வில்லேஜில் வீடு வாடகை எடுத்து, நான் இப்படி உடுப்பு போட்ட ஒரு கன்னியாஸ்திரி தனியாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஜனங்களுக்கு நம்ம பயப்படக்கூடாது. உண்மையாக உத்தமமாக இருந்தால் கர்த்தர் துணை இருப்பார் எந்த இடத்திலும். ஆனாலும் ஊரோட ஒத்து போகணும் இல்லையா? அதனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஒன்றுமே இல்லை, சேர் இல்லை, பாய் இல்லை. நான் இருந்த ஸ்தாபனத்தில் லக்ஸரி லைஃப். ஒரே ஒரு ஃபோன் பண்ணால் போதும், காஃபி வேணுமா, டீ வேணுமா. காலையிலையாக இருந்தால் அதுக்கு ஏற்றது, குளிர்காலமாக இருந்தால் அதுக்கு ஏற்றது, வெயில் காலமாக இருந்தால் அதுக்கு ஏற்ற ட்ரிங்க்ஸ், அதாவது காஃபியோ டீயோ ஜூஸோ கொடுக்கறதுக்கெலாம் ஆள். எந்த ஒரு குறையும் இல்லை. நல்லா இருந்த இடம். ஆனால் தேவனை அறிந்த பிறகு அப்பொழுது தான் நான் கஷ்டப்பட்டேன். பல கஷ்டங்கள், துன்பம், துயரம், வேதனை, சோதனை ஆரம்பித்தது. கீழே உட்கார்றதுக்கு ரொம்ப கஷ்டம். சேர் இல்லை, ஒரு பாய் இல்லை. அட்லீஸ்ட் பாயில் உட்கார்றதுக்காக கீழே உட்காரனாலும் ஒரு பாய் கிடையாது. ஆனால் தேவனை நம்பி ஒரு படி எடுத்து வைத்தால் அவள் பல வழி திறக்கக்கூடிய தேவன். என் தேவனாகிய கர்த்தரை பற்றி இன்று சாட்சி சொல்லி கொண்டு இருக்கிறேன் என்றால் அன்று நான் பட்ட துன்பத்திற்கு அளவே இல்லை என்று சொல்லலாம். ஆனாலும் ஒரு நாளும் நான் தேவனை தூஷிக்கவில்லை. ஏன் வந்தாதான் அப்படிப்பட்ட ஸ்தாபனத்தை விட்டு நான் ஏன் வந்தேன்னு ஒரு நாள் நான் நினைத்ததில்லை. ஏன்னா உண்மையான தேவன்கிட்ட வந்ததை நினைத்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தேன். ஆமேன். எஸ். இப்படி இருந்த தருணத்தில் ஒரு பயணத்தின் போது ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருந்த ஒரு பார்வை இல்லாத அம்மாவை நான் சந்தித்தேன். ஆனால் அதற்கு முன்பு ஜீசஸ் யாருன்னா என் கூட இருக்கணும், பயத்துக்காக இல்லை. நம்ம தனியாக வீடு வாடகை எடுத்திருந்தா எப்படி இருக்கும்? அந்த வீட்டில் ஒரு பாத்திரம் இல்லை, ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் எம்டி ஹவுஸ். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைலாம் எப்படி கடந்து வர வைத்தார் கர்த்தர்னு சிலதை நம்ம காமனில் சொல்லலாம், சிலதை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் சந்தித்தேன். அப்படிலாம் சந்தித்ததால் தான் இன்னைக்கு தேவனை பற்றி சாட்சி சொல்லி கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் மீண்டு வர செய்தார் கர்த்தர் எனக்கு. எஸ், கர்த்தர் நல்லவர். அப்படி நான் நேசிக்கக்கூடியவர்கள், அதாவது கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கும் பொழுது நான் அந்த முதியோர் இல்லம், அப்நார்மல் சில்ட்ரன் ஹோம், பார்வையில்லாதவங்க ஹோம், இதெல்லாம் வைத்து நான் பார்த்துருந்துருக்கிறேன். அதற்கு இன்சார்ஜாக இருந்திருக்கிறேன் நான், அதாவது அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்திருக்கிறேன். அப்போது மாற்றுத்திறனாளி மேலே எனக்கு ஒரு இரக்கம், என்னை அறியாமலே நான் அவங்க மேலே ஒரு பாசம், அவங்களை அன்பு செய்வது என்னுடைய இயல்பான குணம். அப்படின்ற சமயத்தில் பார்வை இல்லாத அம்மாங்களை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். பாருங்க, அதான் ஏற்ற நேரத்தில் ஏற்றதை செய்யக்கூடிய தேவன் நம் தேவன். எது நமக்கு நன்மையோ அதை பார்த்து பார்த்து செய்வார் அவரை நம்பினால். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியாக அந்த ஒரு பார்வை இல்லாத அம்மாவை நான் சந்தித்தேன். அவர்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்தேன். அப்பொழுது அவர்கள் என்னுடைய கையை பிடித்தார்கள். ஏன் நீங்கள் இவ்வளோ லூஸாக ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க? பார்வை ரெண்டு கண்ணும் தெரியாது. அப்பொழுது நான் சொன்னேன், இது ஜாக்கெட் இல்லை, இது என்னுடைய உடுப்பு, அதாவது நான் கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்த கன்னியாஸ்திரின்னு சொன்னேன். அப்போனா என்னை கையை கொடுத்து தூக்குமான்னு சொன்னாங்க அந்த இடத்துல இருந்து. அந்த எந்த இடம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, நான் சொல்லக்கூடாது. அப்போது உங்கள் கூட நான் வரேம்மா, எனக்கு ஏதோ என்னால் முடிஞ்ச வேலை. அவங்களுக்கு சுத்தமாக பார்வை இல்லை, என்ன வேலை செய்வாங்க பாருங்கள். கர்த்தர் எப்படி ஏற்ற நேரத்தில் நான் தனிமையில் இருக்கிறேன், என் தேவனோடு நான் கேட்டேன், ஏசப்பா கர்த்தர் இருக்கிறார், ஆனாலும் நம்ம ஒரு இடத்துல வீடு வாடகை எடுத்து தனியாக இருக்க முடியாது இல்லை. அதுவும் நான் எந்த ஊர்லேருந்து சபையை விட்டு வந்தனோ அதே ஊரில் இந்த இதை பண்ணிட்டேன். அதனால் சரியாக முதுகில் குத்துனாங்க என்ன. எனக்கு தெரியாது. அப்போது ஒரு சிலதை நம்ம செஞ்சுட்டு பிறகு தான் ஏன் செஞ்சேன்னு நினைப்போம். கொஞ்சம் மறைவாக போய் இருந்திருக்கலாம். அந்த மறைவுனா நான் அந்த ஊரை விட்டு எனக்கு அந்த நேரம் தெரியல, சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது. அதே ஊரில், எந்த ஊரில் நான் அந்த ஸ்கூல்லலாம் ஒர்க் பண்ணேன்னா அதே ஊரில் இந்த இப்போ ரட்சிக்கப்பட்டு பெந்தகோஸ்க்கு வந்ததால் எனக்கு மேலே ரொம்ப கோபம். அப்போ
அந்த பார்வை இல்லாத அம்மாவை சந்தித்தேன். எனக்கு எதனா வேலை கொடுமான்னு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் தேவன் கொடுக்குற ஒரு ஒரு அருமையான சந்தர்ப்பம். எனக்கு துணையாக கர்த்தர் இந்த அம்மாவை கொடுக்குறாங்க நான் புரிந்து கொண்டேன். அந்த அம்மாவை என் கூட இருந்தேன். அப்புறம் அதை விட்டு இன்னும் 2 பேர் பார்வை இல்லாத அம்மாங்க இப்பொழுது என் கூட இருக்கிறாங்க. ஒரு அம்மா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. ஸோ அவங்க எப்போனா வருவாங்க போவாங்க. அப்போ நாங்கள் 3 பார்வை இல்லாத அம்மா வச்சு வீடு வாடகை எடுத்து அதுக்கு பெத்தேல் ஹோம், யாரோ ஒரு வீட்டுக்கு பெத்தேல் ஹோம் பேர் வச்சு நான் அந்த ஊரில் இருக்கு. என்னுடைய சொந்த ஊர் விழுப்புரம். விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமம். ஓகே, கர்த்தர் நல்லவர். அப்படியாக பாருங்க, அந்த தைரியத்தையும் அந்த திடத்தையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. கான்வென்ட்டில் இருக்கும்போது இப்படி போய் ஒரு ஹோம் எடுத்து இப்படிலாம் நான் பண்ணுவேன்னு சரி நினச்சி பார்க்காத ஒரு விஷயம். ஆனால் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த சமயத்தில் சரியான ஒரு வேதனை சோதனை எனக்கு வந்தது. ஆனால் தேவன் ஒரு நாள் என்னை கைவிடவில்லை. அந்த பக்கம்லாம் தண்ணி வாங்கி யூஸ் பண்ணணும். நீங்களாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். டேப்பு திறந்தா நல்ல சுத்தமான தண்ணி. அந்த பக்கம் தண்ணி வரும், ஆனால் உப்பு தண்ணியாக இருக்கும். அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம தண்ணி வாங்கி தான் வச்சுக்கணும். அப்போ தண்ணிக்கு ஃபோன் பண்ணால் வரமாட்டேன் சிஸ்டர், நான் 2 மணிக்கு வந்து நைட் 2 மணிக்கு தரவான்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியல, ஏன் இப்படி சொல்கிறாங்க, நம்ம பைசா கொடுக்க போகிறோம், ஏன் வரமாட்டுறாங்க அப்படின்னு ஒரு எனக்குள் சிந்திப்பேன் நான். அப்புறம் ஆட்டோக்காரங்க நிறுத்த மாட்டாங்க. வெஜிடபிள் வாங்க போனால் காய்கறி மார்க்கெட்டில் பார்க்காத மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் யாரோ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, சிஸ்டருக்கு இதெல்லாம் செய்ய. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் சிஸ்டருக்கு நீங்கள் கொடுக்காதீங்க. கொஞ்ச நாள் டியூஷன் வச்சு நடத்தினேன் நான் அந்த ஹோமுக்கு பிள்ளைங்களை வர வச்சு. அப்போ ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க, யார் யார் பிரியா சிஸ்டர்கிட்ட டியூஷன் போகிறீங்களோ அவங்களெலாம் ஃபெயில் ஆக்கு பண்ணியிருக்காங்க. இல்லை, இப்படிலாம் சந்தித்தேன் நான், இதெல்லாம் நான் அனுபவித்தேன். எனக்கு புரியல ஏன் இதை மாதிரி நடக்குது. ஆனால் என் கூட இருக்கிறவர் யார்? நான் யாரை நம்பி வந்தேன்? ஒரு நாள் விட மாட்டார். நம்ம நேற்று படித்தோம் உபாகமம் 28வது அதிகாரம். உபாகமம் 28வது அதிகாரம் 7வது வசனம் படிங்க. ஃபர்ஸ்ட். ஆமென். எஸ். எஸ். எல்லா தடைகளும் கர்த்தர் நீக்கி போட்டார். அந்த மாதிரி சமயத்தில் தண்ணி கொடுக்க வேணாம், காய்கறி கொடுக்க வேணாம், ஆட்டோ நிறுத்தாத சமயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனாலும் மனம் தளரவே இல்லை. ஜெபித்தேன். என் தேவன் என்னோடு இருந்தார். பல 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 அற்புத அடையாளங்கள் செய்தார். என்னை நம்பி வந்த உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் இதுவரைக்கும் என்னை அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார். அந்த சேர் இல்லாத சமயத்தில் இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் ரோடு ஓரமாக போயின்னு இருக்கிறோம் சர்ச்சுக்கு. அப்போ என் பின்னாடி கண்ணு தெரியாதவங்கம்மா ஒருத்தர் என்னை பிடிச்சிக்கினாங்க, அவங்கள இன்னொருத்தர். அப்படி தானே போவோம் பார்வை இல்லாதவங்க. அந்த ரோட்டு ஓரமாக நாங்கள் போயின்னு இருக்கிறோம். ஒரு அன்பு சகோதரர் 2 வீலரில் சேர் விற்கிறார். அன்னைக்கு காலையில் கூட நினச்சேன், ஏசப்பா எனக்கு எதனா ஒரு சேர் இருந்தால் போதுமே, அட்லீஸ்ட் நம்ம மாற்றி மாற்றி உட்காந்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் டபுளாக ரெட்டிப்பான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய தேவன். நாங்கள் போயின்னு இருக்கிறோம். அந்த சகோதரர் எங்களை பார்த்துட்டார். நானும் அந்த சேரை பார்த்து ஒரு சேர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு மனசுக்குள்ளே நினச்சேன். போனவர் போன மாதிரியே திரும்பி வந்தார். சிஸ்டர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டார். நாங்கள் இந்த இடத்துல தான் பிரதர் இருக்கிறோம். எங்கே போகிறீங்க? சர்ச்சுக்கு போகிறோம். என்னவோ தெரியல சிஸ்டர், ஒரு 3 சேர் எடுத்துக்கிறீங்களா? ஆல்ரெடி அந்த பிரதரை நினச்சி நான் வருத்தப்பட்டேன். வெயிலில் அவர் பல இடங்கள் போய் சுற்றினா தான் அவருக்கு கொஞ்சம் வருமானம் கிடைக்கும். ஆனாலும் மனசில் நினச்சதை பாருங்கள். தெரியல சிஸ்டர், என்னன்னு நீங்கள் காசு எனக்கு இப்போ கொடுக்க வேணாம், நீங்கள் மெதுவாக கூட கொடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 சேர் எடுத்துக்கிறீங்களா சிஸ்டர்? 1 இருந்தால் போதும்னு நினச்சேன் நான். இல்லை, இதெல்லாம் ஒரு கேட்க சிறுனதாக இருக்கலாம். ஆனால் தேவன் பண்ணுற அற்புதம் பாருங்கள். அவரை நம்பி இருக்கிறவரை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அற்புதம் அடையாளம் விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொன்ன தேவன் அவர். அப்படி ஒன்றுமே புரியல எனக்கு. அவரை நான் மேலையும் கீழையும் பார்க்குறேன். இல்லை சிஸ்டர், நீங்கள் நினைக்கிறது புரியுது எனக்கு. உங்ககிட்ட இப்போ இல்லைன்னா பரவாயில்ல, தெரியல, என்னால் ஒரு அடி கூட போக முடியல, உங்களுக்கு எடுத்துங்க சிஸ்டர், எப்போ கொடுக்குறீங்களோ கொடுங்க, கொடுக்கலனாலும் போங்க. அந்த அம்மாங்களை பார்த்துட்டாங்க. இப்படி கர்த்தர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார். எது எது எனக்கு கொடுக்க வேணான்னு தடை பண்ணாங்களோ அது எல்லாம் இன்னைக்கு என் வீட்டிலே இருக்கு.
பைப்பு திறந்தா தண்ணி வர மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எல்லாம் மீண்டு வந்தான். பல துன்பம் வந்துச்சு, கொடுத்தார்கள். சொல்ல முடியாத துன்பம். எத்தனையோ நாள் என் ரூமில் க்ளோஸ் பண்ணி அழுத நாட்கள், எத்தனையோ நாட்கள். ஆனாலும் கர்த்தர் கண்ணீரை துடைக்கக்கூடிய தேவன். இன்று என்னை பைத்தியம், லூஸு, மெண்டல்னு சொன்னாங்க. ஆனால் சொன்னவங்க தான் பைத்தியமாக இருக்காங்க. கர்த்தர் உங்கள் முன்னாடி என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்கிறார். மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன் இதை. அப்படி இதே போல் பல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் வேறு கொடுத்துருந்தாங்க. சிஸ்டர் வந்து ஹோம் வச்சு நடத்துகிறாங்க, கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் அப்படின்னு. ஆஃப்டால் 3 பேர் தான், நிறைய பேர் இல்லை. இந்த மணலில் பாதிக்கப்பட்டவங்க அப்பப்போ வருவாங்க போவாங்க. அப்போ நீங்கள் யாரை கேட்டுன்னு ஹோம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க டிஎஸ்பி சார் வந்தார். அவர் ஆல்ரெடி எனக்கு தெரியும். நான் அங்கே ஸ்கூலில் பணி செய்யும் பொழுது இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டேலாம் அவரை கெஸ்ட்டாக நான் கூப்பிட்டுருக்குறேன். அதனால் அவருக்கு என்ன தெரியும். அதனால் வந்து எப்படி சிஸ்டர் நீங்கள் எங்கன்னு கேட்டார். எஸ், இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ தான் உண்மையான தேவனை நான் ஆராதிக்கிறேன் என்று பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் அவரிடம் சொன்னேன். ஒரு சில வசனங்களும் சொன்னேன் அவரிடம். அப்பொழுது அவர் என்னை கேட்டார், சிஸ்டர் உங்கள் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னார். என்ன கம்ப்ளைண்ட் சார்னு கேட்டேன். நீங்கள் ஹோம் வச்சு நடத்துகிறீங்களாம் பர்மிஷன் வாங்காமன்னு சொன்னார். உடனே அந்த பார்வை இல்லாத அம்மாங்க 3 பேர் என் கூட இருந்தாங்க. நான் அவர்கிட்ட தான் பேசின்னு இருந்தேன். கர்த்தர் பாருங்கள் எப்படி சூழ்நிலையை மாற்றி கொடுக்கக்கூடிய தேவன். எப்பயுமே உள்ளே இருக்கிறவங்க எப்படியோ செவத்தை பிடிச்சின்னா நாங்கள் 2 பேர் பேசுகிறது அந்த வார்த்தை அவங்க காதில் விழுந்துருச்சு. அப்போ அவங்க வந்து கேட்டாங்க அந்த போலீஸ்கார் டிஎஸ்பி சார்கிட்ட, சார் எங்கேயோ கஷ்டப்பட்டுன்னு இருந்தோம், நாங்கள் பசியும் பட்னியுமாக இருந்தோம். ஆனால் இந்த அம்மா எங்களை கூட்டின்னு வந்து இப்படி ஒரு நல்ல பாதுகாப்பு இடத்தை கொடுத்து இன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்டுன்னு உண்மையான தேவனை நாங்கள் ஆராதிச்சுன்னு இருக்கிறோம் சார். இது போய் ஒரு கம்ப்ளைண்டான்னு கேட்ட உடனே அந்த டிஎஸ்பி சார் கண்ணிலேருந்து தண்ணி கொட்டுது. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் சார் நீங்கள் அவங்க அதை பற்றி புரியல, என்ன சொல்கிறேன்னே அவர்கிட்ட. அப்புறமா அவர் சொல்கிறார், ஏன் சார் நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னு கேட்டால், சிஸ்டர் என்னுடைய தாய் என் குடும்பத்தில் பிரச்சனை, அதனால் அவங்கள கொண்டு போய் நான் ஹோமில் விட்டுருக்குறேன். யாரோ ஒருத்தரை கூட்டின்னு வந்து இப்படி பராமரித்து பார்வை இல்லாதவங்களை வச்சு பார்க்குறீங்களே, நான் வெக்கப்படுறேன் சிஸ்டர். உண்மையில் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. இந்தாங்க என் சார்பில் இந்த அம்மாவுக்கு இந்த பணத்தில் ஒரு மாதம் சாப்பாடு கொடுங்க, வச்சு நடத்துங்க சிஸ்டர். யார் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு எதிராக எடுக்கும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போச்சு. கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஊரை விட்டு என்னை துரத்தணும்னு பண்ணாங்க. ஆனால் தேவன் என்னை வளர்த்து வச்சிருக்கிறார் அங்கே. ஆமேன். உங்கள் நோட்டீஸில் கூட போட்டிங்க, ஆர்எஸ் மங்கலம் பெத்தேல் ஹோம் போட்டிங்க பாருங்க. இதுதான் கர்த்தருடைய அன்பு. தேவன் நல்லவர், அவரை நம்பினோர், மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். இப்படி பல வேதனை சோதனை கொடுத்தார்கள் எனக்கு, ஒன்றும் வாக்கியமாக போச்சு. எனக்கு எதிராக எடுத்த ஆயுதெல்லாம் வாக்கியமாக போதும், கண் கூட நான் பார்த்தேன். பல பேச்சு வார்த்தை சொல் செயல் பேசினவங்க எல்லாம் முடங்கி போய் எங்கேயோ உட்காந்துருக்காங்க. இப்போ நான் தான் என் தேவனை பற்றி உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன். அப்படி அந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வர்றது ஈஸி கிடையாது. பல போராட்டம் வேதனை, ஆனால் தவிர்த்து அதில் சோர்ந்து போய் உட்காரல. தைரியத்தை கொடுத்தார் கர்த்தர். ஜெபித்தால் கர்த்தரை பற்றி கொண்டால் அந்த தைரியத்தையும் ஞானமும் கர்த்தர் தருவார், தந்தார். அதனால தான் உங்கள் முன்னாடி நான் இருக்கிறேன் இன்னைக்கு. இப்படி பல அற்புதம் அதிசயம் செய்தார். அந்த அம்மாங்க நோயோடு வந்தவங்க எல்லாருக்கும் கர்த்தர் நோயை நோக்கி சுகமான வாழ்க்கை கொடுத்தார். எப்படி அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ ஏசப்பாவுடைய எட்ஜ் ஆஃப் த க்ளோத் இஃப் ஐ டச் நான் குணப்பெறுவன் சொன்ன விசுவாசத்தோடு அந்த அம்மாங்க எங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். எத்தனை பேர் அறியாமல், ஆண்டவர் அறியாமல் வந்தவங்க எத்தனை பேர்? அந்த 3 பேரில் 2 பேர் ஆண்டவர் அறியாமல் இருந்தாங்க. ஆனால் அவங்களும் இப்போது ரட்சிக்கப்பட்டு நான் போய் அட்டன் பண்ண அந்த தியானத்தில் அவங்களையும் அட்டன் பண்ண வச்சு இப்போ அவங்களும் நான் அப்படி கொஞ்ச நாள் இப்படி ஊழியத்துக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா கூட எனக்கு முன்னாடி கர்த்தரை ஆராதிக்கிற சத்தம் நான் அவங்க வாயிலாக கேட்பேன். எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஆமேன். அப்படியாக வாடகை வீடு எடுத்து அந்த பெத்தேல் ஹோம்ன்ற ஒரு ஹோம் வச்சு நாங்கள் கர்த்தர் கிருபையால் இருக்கிறோம். கர்த்தர் உண்மையாக அவர் நினைத்தால் நமக்கு சொந்தமான ஒரு வீடு அங்கே இருக்குது, அதுதான் நமக்கு சொந்தம். ஆனாலும் கர்த்தர் அற்புதம் அதிசயமாக வழி நடத்தி கொண்டு வருகிறார். அவர் நினைத்தது
தடைபடாது. நமக்குன்னு ஒரு அது அந்த விசுவாசம், அவர் மீது நம்பிக்கை இருந்தால் என்றைக்குமே. அதுபோல் ஒரு டைமு பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு கூட்டின்னு போனேன். அப்போ போகும்பொழுது 3 பேருக்கு அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது இல்லையா மாற்றுத்திறனாளிக்கு, அதுக்காக அந்த அம்மாங்க, கண்ணு தெரியாத அம்மாங்க, ஒரு ஆஃபீஸுக்கு கூட்டின்னு போனேன். அதான் இந்த பஸ் பாஸ் எடுக்கிறதுக்காக. அப்போது போயிட்டு வரும்பொழுது, நாங்கள் போகும்போது அந்த பஸ்ஸில் ஏறினது அந்த டிரைவர் வரும்போது சொன்னார், சிஸ்டர் நீங்கள் போகும்போது எங்கள் பஸ்ஸில் தான் வந்தீங்கன்னு சொன்னார். அப்படியா, சரி நல்லது. இப்போ அந்த சிக்னலுக்கு பின்னாடி கொஞ்சம் நிறுத்துறீங்களான்னு கேட்டேன். உடனே அவர் சொன்னார், சிஸ்டர் சிக்னலுக்கு பின்னாடி நிறுத்த முடியாது, ஏன்னா சிக்னல்கிட்ட நிறுத்த முடியாது, சிக்னல் போட்டால் தான் நிறுத்தணும். ஆனால் நான் சொன்னதுக்கு அதுக்கும் கொஞ்சம் தள்ளி கொஞ்சம், ஏன்னா 3 பேர் என் கூட வராங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நிறுத்துறீங்களான்னு சொன்னேன். அவர் நல்லா அந்த பட்டெல்லாம் போட்டுன்னு இருந்தார். அவர் கொஞ்சம் ஜோராக பேசினார். இல்லை சிஸ்டர் உங்கள் மேலே எனக்கு இறக்கம் இருக்குது தான், ஆனால் நாங்கள் நிறுத்த முடியாதுன்னார். எனக்கு கொஞ்சம் வருத்தம். நான் சொன்னேன், அவர் பேசுனது கேட்டும் கேட்காத மாதிரி, ஏசப்பா எப்படின்னா அந்த இடத்த நிறுத்துங்கன்னு சொன்னேன். உடனே அவர் என்கிட்ட கேட்டார், அது எப்படி ஏசப்பா நிறுத்துவார், கவர்மெண்ட் பஸ், நான் டிரைவர், அது எப்படி ஏசப்பா வந்து நிறுத்துவார்னு கேட்டார். நான் சொன்னேன், ஏசப்பா நிறுத்துவார் சார். ஏன்னா கொஞ்சம் வருத்தம் வரல நமக்கு, நம்மலாம் முனவரதில் கெட்டிக்காருங்க இல்லை. உடனே நான் அப்படி தான் செஞ்சேன். அப்போ தேவன் ஏசப்பா நிறுத்துவார் சார் சொல்லிட்டேன். நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, சரியான நேரத்தில் அவர் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆனால் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். சரியான எந்த இடத்துல நான் நிற்க சொன்னனோ அதே இடத்துல ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸை தவறாக வர வச்சு அந்த இடத்துல நிற்க வச்சார். அவர் மீறி போக முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? ராங்காக வந்துடுச்சு அந்த பஸ்ஸு. யாராவது பஸ்ஸு நிறுத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். உடனே என்ன அவர் திரும்பி பார்த்தார், என்னை உடனே திரும்பி பார்த்தேன். நான் சொன்னேன், கர்த்தர் நல்லவர், உங்களை நேசிக்கிறார் சார் ஏசப்பா, அவரை மட்டும் அன்பு செஞ்சுங்க. மேலே பேச நேரம் இல்லை. உடனே என் கூட இருக்கிற அம்மாங்களை பிடிச்சி நான் கீழே இறங்கிட்டேன். அதுக்கு மேலே ஏன்னா அந்த பஸ்ஸு கிராஸ் ஆச்சுன்னா இது போய் ஆகணும். இப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன், இப்படி சொல்லப்போனால் நிறைய அற்புதங்கள் செய்தார். எத்தனையோ அது தேவைகளை சந்திக்க வைத்தார். இன்றைக்கி ஒரு பொருள், ஒரு கிளாஸில் 3 பேரும் தண்ணி குடிப்போனாங்க. ஆனால் இன்றைக்கி வீடு ஃபுல்லாக கர்த்தர் பாத்திரம் கொடுத்துருக்கிறார், தேவையானது எல்லாம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் நான் மீண்டும் சொல்லுகிறேன், இயேசுவும் கடவுள் அல்ல, இயேசு மாத்திரம் கடவுள். ஆமேன். கர்த்தர் இப்படி அற்புதம் அதிசயமாக எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது சில பேர் கேட்டாங்க, நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டீங்க சிஸ்டர்னு. யார் சொன்னது? நான் ஒரு சபைக்கு போகிறேன், என் சபையின் பெயர் மகிமையின் கூடாரம். எங்கள் பாஸ்டர் இயேசுராஜ் பாஸ்டர், அவருடைய உபதேசம், அவருடைய ப்ரீச்சிங், அவருடைய டாக்கெல்லாம் தான் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. அதனால் சபையில் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன் என்பதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நாங்கள் எல்லோரும் போவோம். ஆட்டோ நிறுத்த மாட்டோன்னு சொன்னாங்க. எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு ஆட்டோ கொடுத்து நாங்கள் எல்லாரும் ஆட்டோவில் சர்ச்சுக்கு போவோம், திரும்ப கொண்டாந்து அங்கே விடுவாங்க. இப்படி எது மாற்றமாக வந்துச்சோ, எது உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்களோ, மனிதர்கள் தடை பண்ணார்களோ, அது எல்லாம் தேவன் சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு. ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அவர்கிட்ட கேட்கறத அவர் ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டார். ஒரு நாள் அவர் இல்லை என்று சொல்லுகிற தேவன் அல்ல. விசுவாசத்தோடு உண்மையா உத்தமமா பரிசுத்தமா கேட்டா கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுப்பார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்படியாக தேவன் எங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார். இந்த பெத்தேல் ஹோமா அந்த ஸ்தாபனத்தை விட்டு ஒரு ஊரில் நினச்சி பாருங்கள், கன்னியாஸ்திரியாக நாங்களாம் எங்கே இருப்போம்? மடத்தில் இருப்போம். ஆனால் அதை விட்டு எட்ட வந்து இப்படி பார்வை இல்லாத அம்மாங்கள, ஏன் நீங்கள் கேட்கலாம், ஏன் சிஸ்டர் பார்வை இல்லாதம்மா? ஏழை எளியவருக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்துன்னு சொன்னார் தேவன். நம்ம ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கின்னு செய்கிறது அது எனக்கு ஊழியமாக தெரியல, தேவைதான், நம்ம அன்றாடைய தேவைக்கு தேவைப்படும். ஆனால் யார் எனக்கு திருப்பி செய்ய முடியலையோ அவர்களுக்கு செய்வது தான் உதவி. 23 வருஷம் போதுமானது செஞ்சாச்சு அங்கே. அதனால் இப்போ நான் அங்கே இருக்கும் பொழுது ஒரு காஃபி வேணுமா, டீ வேணா, ஒரு பெல் அடித்தா எனக்கு கொடுக்கறதுக்கு பணிப்பெண்கள் இருந்தார்கள். ஆனால் இப்போது இந்த பார்வையில்லாத அம்மாங்க என்ன கேட்குறாங்க, சிஸ்டர் ஒரு டீ போட்டு தரீங்களா? சரிம்மா, எட்டுன்னு வந்து கொடுக்குறேன். இதில் தான் என் தேவனை நான் பார்க்கிறேன், இதில் தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
அவர்கள் துணி துவைப்பதிலும், அவர்கள் சமையல் ஏதோ நான் கொடுக்கறது சாப்பிட்டு தான் ஆகணும், அவங்களுக்கு வேறு வழி இல்லை. இப்படி மகிழ்ச்சியோடு என் தேவனோடு கர்த்தரோடு நாங்கள் அந்த இடத்தில் எங்கள் உயிருள்ள தேவனை ஆராதித்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம் என்பதை மகிழ்ச்சியோடு சாட்சியாக சொல்லுகிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர் எப்பொழுதும். மீண்டும் சொல்லுகிறேன், அவரை நம்பி ஒரு படி எடுத்து வைத்தால் அவர் பல வழி திறக்கக்கூடிய தேவன். அப்படியே என் வாழ்க்கையில் செய்து கொண்டு வருகிறார். எந்த ஒரு யாருக்கும் பயப்படுதல். கர்த்தர் தைரியத்தை கொடுத்தார், ஞானத்தை கொடுப்பார், அதே போல் தேவைகளை சந்திப்பார். யாரோடு போய் நின்று இது கூட கேட்குற அளவுக்கு நம்மளை விடவே மாட்டார். அதனால் கர்த்தரை நம்புவோர் செழிப்பார்கள். அப்படி தேவனை நீங்களும் எல்லா துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் அவரை கூப்பிட்டால் அவர் மறு உத்தரவு கொடுப்பார். ஆமேன். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகல Praise the Lord. Yes, கர்த்தர் நல்லவர். சரி, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிற வசனங்கள், நமக்கு கொடுக்கிற தலைப்பு, ஒரு சிலதை விட்டு விலகுன்னு சொல்றார், ஒரு சிலதை வெறுத்து விடுங்கன்னு சொல்றார். இந்த விசேஷித்த ஜெப கூட்டம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த தேவன் ஒரு சிலதை விட்டு விலகுங்க, அதை வெறுத்து விடுங்கன்னு சொல்றார். அது எதுன்னு வசனத்தின் மூலம் நம்ம பார்க்கலாம். எதையெல்லாம் நாம் வெறுக்க வேண்டும், எதையெல்லாம் நாம் விட்டு விலக வேண்டும் என்று நாம் பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வந்தீங்க இல்லையா? வரும் பொழுது வழியில் ஏதாவது ஒரு டர்ட்டி, இப்போ தான் நம்ம ஜனங்க என்ன படித்தாலும், என்ன நம்ம சில நல்ல பண்புகள் இருந்தாலும், ஜஸ்ட் நம்ம பார்க்குற இடத்த உமிழ்நீர் போடுறத, இன்னும் இந்த டாக்ஸ் கவ், அதாவது சாணினே வச்சுக்கிங்களா, வர வழியில் ஒரு சாணியை நீங்கள் மிதிச்சிட்டிங்க, என்ன பண்ணுவீங்க? நோ, ஆல்ரெடி காலில் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? எஸ், ஒன்று கழுவுவோம், இல்லைன்னா சாணி தானே அப்படின்னு ஒரு கல்லோ ஒரு கொஞ்சம் பில்லாக இருக்கிற சமயத்தில் அப்படி தேய்ச்சிட்டு வருவோம். நம்மள 3 ரகம். காலில் கொஞ்சோன்னு சாணி தான் ஒட்டு இருக்கும், போயிட்டு போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் கழுவிட்டு குளிச்சுட்டு வந்துடுவாங்க இல்லையா? அது ஒரு ரகம். ஒரு சிலர் ஆஃப்டர் ஆல் சாணி தானே, சரி காலை மட்டும் கழுவிக்கலாம், அந்த பட்டை இடத்த மட்டும் கழுவுவோம் இல்லையா? அது ஒரு ரகம். 3வது ரகம், சாணி தானே என்ன பண்ண போகுது, சும்மா அந்த பில்லில் அப்படி தேய்ச்சிட்டு போயிடலாம் இல்லையா? இப்படி தான் செய்வோம். சாணியோ இல்லை டாக்ஸ் நம்பர் 2 ஏதோ ஒன்று, நம்ம 30. ஏன் நம்ம அப்படி செய்கிறோம்? அது கொஞ்சம் அருவருப்பு நமக்கு. நான் அதோட போனேன்னா அப்படி கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது, நான் அதோட போனேன்னா பக்கத்தில் நாற்றம் அடிக்குமோ, இல்லை நான் அதோட போனேன்னா, அதாவது அந்த சர்வீஸ் முடிகிற வரைக்கும் திருப்தியாக இருக்க முடியாது, அப்படி நமக்குள்ள ஒரு நெருடல் இருக்கும் இல்லையா? ஸோ இப்படிலாம் நம்ம செய்வது வழக்கம். ஏன்னா அந்த நாற்றத்தை நம்ம வெறுக்கிறோம், அதை விட்டு விலகி அந்த நாற்றத்துலேருந்து அந்த 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 அருவருப்பான அந்த சென்ஸ்லேருந்து நம்ம விலகி எட்ட வரணுன்றதுக்கு நம்ம யூஸ்வலாக திங்க் பண்ணுறது. இதே போல் கர்த்தர் நம்மளை சொல்கிறார், நீ ஒரு சிலதை விட்டு விலகி தான் ஆகணும், ஒரு சிலதை வெறுத்து விடுங்கன்னு சொல்கிறார் தேவன். அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆமேன். எஸ், எடுங்க சங்கீதம் 97:10. எதையெல்லாம் நாம் வெறுக்க வேண்டும், எதையெல்லாம் நான் விட்டு விலக வேண்டும்? அன்பு கூறுகிறவர்களே, ஆமென், தீமையை வெறுத்து விடுங்கள். எஸ், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். எஸ், எதை விட்டு விலகுன்னு சொல்றார் கர்த்தர் இன்னைக்கு? சத்தமா சொல்லுங்க. தீமையை விட்டு விலகுன்னு சொல்றார். சங்கீதம் 97:10 தீமையை விட்டு விலகு. அது தீமைன்னு தெரிஞ்சா அதை விட்டு விலகிடணும். ஏன்னா அந்த தீமையோடு இருந்தால் நம்மளால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. அதனால் அந்த தீமையை விட்டு விலகுங்கள்னு சொல்கிறார்.
நம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில், அதாவது இதை ஒரு பெரிய பிரசங்கமாக எடுத்துக்கணும். நம்ம எப்படின்னா, எதை என் தேவன் வெறுத்து எட்டவார்னு சொல்கிறார், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார். இன்னிலிருந்து இந்த இந்த சுவிசேஷ, அதாவது விசேஷித்த கூட்டத்தில் கர்த்தர் எனக்கு ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய வசனம் இன்னும் ஈச் ஒன் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேமாரி விட்டு விலகினோம். என்றைக்கும் நான் சர்ச்சுக்கு போகிறேன், அங்கே யாரோ ஒருத்தவங்க ஊழியக்காரங்க பேசுவாங்க, ஒரு சிலது பேசிட்டு போவாங்க, அன்னன்னைக்கு நான் கேட்டுட்டு நான் போயிடுவேன்னு இருக்கக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஜீசஸ் என்ன சொல்கிறார், அந்த ப்ராஸ்டிடியூட் பொண்ணை கூட்டின்னு வந்து வைக்கும்போது இவங்க தவறு செய்தாங்க, கல்லால் அவங்கள எறியணும் போது என்ன சொன்னார், உங்களில் அங்கே பாவம் செய்யாத பரிசுத்தர் ஒருத்தர் இருந்தார், அவரும் கல் எறியல. அப்போ லாஸ்ட்டில் ஒன்று சொல்லுவார், இனி எல்லாருக்கும் உங்களுக்கு என்ன பார்த்து கர்த்தர் அதான் சொல்கிறார், எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் அவர் மன்னிக்க ரெடியாக இருக்கார். ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறார், இனி செய்யாத. ஒரு அம்மா சொல்கிறாங்க, அன்னைக்கு இந்த வாரம் செஞ்ச பாவத்துக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை பாவ அறிக்கை இடணும். அதுக்கு அடுத்த வாரம்னு கேட்டேன், அதுக்கு அடுத்த வாரம் செய்கிற பாவத்துக்கு அதுக்கு அடுத்த வாரம், இப்படி ஒரு வாரம் பாவம் செஞ்சுட்டு போய் சண்டே அறிக்கை இட்டுட்டு திரும்ப பாவம் செஞ்சு சண்டே போய் அறிக்கை இடணுமா? அப்படி கிடையாது. ஒரு தடவை ஒரு பாவம் செஞ்சால் அது பாவம்னு தெரிஞ்சு நம்ம அறிக்கையிட்ட பிறகு திரும்ப அந்த பாவம் செய்யக்கூடாது. கர்த்தர் அதான் சொல்கிறார். அதுபோல் ஒரு சில தீமைகளை விட்டு விலகுன்னு சொல்கிறாருன்னா அதை திரும்ப செய்யக்கூடாது. இனி ஒரு காலம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்களும் நானும் முடிவெடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோட்டில் பக்கத்தில் போகிறவங்க எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் போவாங்க, எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் போவாங்க. ஆனால் நீங்களும் நானும் தான் இந்த பரிசுத்த தலத்தில் இருக்கிறோம். ஏன்னா நம்மளை தான் தீமையை விட்டு விலகு அப்படின்னு ஆண்டவர் நம்மளை கூட்டின்னு வந்து இந்த இடத்துல இந்த வசனத்தின் மூலம் பேசுகிறார். அதை உணரணும். நம்ம எத்தனையோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு இது. இந்த அருமையான விசேஷித்த கூட்டம், கர்த்தர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், இந்த வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறார். அப்போ நான் எதை விட்டு விலகணும், எதை நான் செய்யக்கூடாது, எதை நான் வெறுக்கணும் நம்ம தீர்மானிக்கணும். அந்த வசனத்தை வாழ்க்கை முழுவதும் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆமேன். எஸ், இப்படி தான் அதாவது தீமையை எப்போ நம்ம விடுறோமோ, தீமையை எப்போ விட்டு விலகிறோமோ கர்த்தருடைய கரம் நம்மளை தொடும். பாருங்க, ஃபிஷ் மீன் பிடிப்பாங்க, தூண்டில் போடுவாங்க. தூண்டில் எத்தனை மீன் விழும்? ஒரே ஒரு மீன் விழும். பிசாசானவன் நம்ம எப்போ பரிசுத்தமாக பைபிளை படிச்சுன்னு கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறோமோ அப்படி ஜஸ்ட் ஒரு தூண்டில் போடுவான். நம்ம சிக்குவோம். சில சமயம் ஒரு பாவத்தில் போய் விழுவாங்க. பெண்கள் நிறைய பேர் குழு பணம், மகளிர் பணம், என்னென்னோ பணம் கட்டுவாங்க. குடும்பத்தில் கேட்காமே செய்வாங்க, தேவைதான். ஆனால் ஒரு சில தெரியாத இடங்களில் போய் பண்ணுவாங்க, கடைசியில் பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. இதுபோல் இச்சை போடுவான், இதுபோல் தூண்டில் போடுவான் பிசாசு நம்மக்கிட்ட. அந்த தூண்டிலேருந்து கர்த்தர் நம்மளை சிக்க வச்ச. சில சமயம் தூண்டிலில் ஒரு மீன் விழும், வெயிட் தாங்காமல் தண்ணியிலே விழுந்துடும். பார்த்துருக்கீங்களா? ஆமாம், அதுதான் கர்த்தருடைய கரம் நம்மளை தொட்டு அதுலேருந்து விடுவிப்பார். தூண்டில் என்பது உலக பிரமாண இச்சை. புரியுதா உங்களுக்கு? எஸ், தவறு. ஒரு ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, ஒரு நாள் தானே, வாடா நாளைக்கு போகலாம், சர்ச்சுக்கு போய் தினம் என்ன ஏசப்பா எங்கே போயிட்டு போகிறாரு, அங்கே தான் இருப்பார், நாளைக்கு போகலாம் வா. அதே போல் பெண்கள், இன்றைக்கி ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு போகிறேன். நம்மளுக்குள்ளே ஒரு மனசு பேசும் பாருங்க. இப்படிப்பட்ட தூண்டில் தான் அது, இச்சையான தூண்டில், உலக பிரமாண இன்பமான தூண்டில், தவறு செய்வதற்கு தூண்டக்கூடிய தூண்டில் அது. அதிலேருந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். ஆனால் பிசாசு அதுலேருந்து விடுவானா, இன்னொரு முயற்சி அடிப்பான். அதுதான் வலை போட்டு பார்ப்பான். வலையில் எத்தனை மீன்கள் சிக்கும்? நிறைய கடலில் இருக்கிறதெல்லாம் சிக்கிடுமா? இல்லை, கடலில் இருக்கலாம் சிக்காது. ஒரு சில மீன் அந்த வலையில் சிக்கும், கொஞ்சம் நிறைய, தூண்டிலை விட வலையில் நிறைய சிக்கும். அப்போ இன்னும் அதிகமான உலக ஆசைகள், உலக பிரமாண இன்ப காரியங்கள், சர்ச்சுக்கு போவாத, ட்ரிங்க்ஸ் பண்ணு, இன்றைக்கி எப்படின்னா நீ ஸ்மோக் பண்ணு, இன்றைக்கி எப்படின்னா இந்த சீரியல் பாருங்கள், ஃபோனை பாருங்கள், போனால் எதுக்கு போகிறோம், இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம் சர்ச்சுக்கு. இப்படிப்பட்ட வலையாக இருக்கும் அது. அந்த வலையிலிருந்தும் கர்த்தர் நம்மளை விடுவிப்பார். அதிலிருந்து நம்மளை விடுவிப்பார். ஏன்னா நம் காலையிலே சொன்னது போல் நம் தேவன் பார்க்கக்கூடிய தேவன், நம்மளை வாட்ச் பண்ணினே இருப்பார். நம்ம என்ன செய்கிறோம், நான் எது பண்ணுறோம்,
அது என் பிள்ளைங்களுக்கு தவறுல போய் முடியுமா, ஆரம்பத்தில் எட்டை எடுத்துன்னு வரணுமா இப்படின்னு கர்த்தருடைய கண் நம்ம மீது உலாவி கொண்டு இருக்கும். ஆமேன். அதிலிருந்து விடுபடணும். நம்ம உலக இன்பமான காரியம், ஒரு காரியத்தை பார்த்துட்டா உடனே அதை வாங்கணுன்ற நம்ம பெண்களுக்கு அதிகமான ஆசைகள். ஒரு சேரீ பார்த்த உடனே அது மேலே ஆசை, ஒரு கார் இருக்கிறனா அதுக்கு இன்னும் பெஸ்ட்டான கார் தான் அது மேலே ஆசை. இப்படி உலகப்புறமான ஆசைகள் கூடிய வலை விழும் நம் மீது. நம் தேவன் நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதால் நம்மளை கண்காணித்தினே வருவார், நம்மளை பாதுகாத்து கொண்டே வரக்கூடிய தேவன். இப்படி அந்த தூண்டிலிருந்து நம்மளை தப்புவிப்பார், அந்த வலையிலிருந்தும் தேவன் நம்மளை தப்புவிப்பார். ஆனால் அதன் பிறகு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. எஸ். எத்தனை தடவை எத்தனை தூண்டில் வந்தாலும் எத்தனை வலை விழுந்தாலும் அதான் கூட இருக்கிறவங்க. ஒரு சகோதரி இருக்கிறாங்க, நான் இருக்கிற ஊர் பக்கம் தெரியல, நான் ரொம்ப நாள் கழித்து தான் அந்த சகோதரியை புரிஞ்சுக்கினேன். சிஸ்டர் எங்கே இருக்கிறீங்கன்னு கால் பண்ணுவாங்க. நான் ஜெபம் பண்ணின்னு இருக்கிறமான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இதை கேளுங்களாம் சிஸ்டர். இப்போ உண்மையிலே அவங்களும் ஒரு கர்த்தரோடு நெருங்கி இருக்கிற சகோதரியாக இருந்தால், ஜெபத்தில் தரித்து இருக்கிற சகோதரியாக இருந்தால், சரி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அப்புறம் பேசலான்னு சொல்லணும் இல்லையா. இதை கேளுங்களாம் சிஸ்டர் அப்புறம் பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நாள் நான் புரிஞ்சிக்கவே இல்லை. எங்கன்னா ஒரு இடத்துக்கு ஜெபத்துக்கு கிளம்பின்னு இருப்பேன், எங்கே போகிறீங்க சிஸ்டர், ஜெபத்துக்கு போயின்னுக்கிறேன். இதை கேளுங்களாம் சிஸ்டர் கொஞ்சம் வரீங்களா வீடு வரைக்கும்னுவாங்க. ரொம்ப நாள் இதே மாதிரி பேசுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஜெபத்தில் தரித்திருந்தா, பைபிளை படிக்கக்கூடியவங்களாக இருந்தால், அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறவங்கள கர்த்தர் காட்டி கொடுத்துருவார். நம்மளே ஃபீல் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா, உணர்ந்துருக்கீங்களா? அப்புறமா தான் புரிஞ்சுக்கணும் அந்த சகோதரி இதை மாதிரி எப்போ பாரு பிசாசு கருப்பாக பல்ல தூக்கின்னு தான் நம்மக்கிட்ட வரணும் இல்லை, கெட்டவங்க முன்னாடி தான் வரும். நம்ம கூட இருக்கிறவங்களே சில சமயம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா, அனுபவிச்சிருக்கீங்களா? என்ன ஆகிடப்போகுது, வாடா இன்னைக்கு ஒரு நாள் போகலாம், இன்னைக்கு ஒரு நாள் போகலாம், நாளைக்கு போகலாம் சர்ச்சுக்குன்னுவாங்க. பண்ணி பாறேன், சாப்பிட்டு பாறேன், என்ன டேஸ்ட் பாறான்னுவாங்க. அதுதான் அப்படி ஒரு தூண்டில் தான், அப்படி ஒரு வலை தான். அந்த தீமையிலிருந்து கர்த்தர் எட்டவான்னு சொல்கிறார் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்கும் பகுத்தறிவுன்னு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சில சமயம் தவறுன்னு தெரியும், ஆனால் அதை செய்வோம். செஞ்சுருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour பார்த்துட்டு போயிடலாம் ஃபோனை, 1/2 hour 2 மணி நேரம் பார்த்துருவாங்க. ஒரு சகோதரி ஷேர் பண்ணாங்க என்கிட்ட இதை. அதுதான் தீமை. அந்த தீமையை விட்டு விலகுன்னு சொல்கிறார். ஒரு சீரியல் தானே பார்த்துடலாம், அதுக்கடுத்து 2வது சீரியல் அட்ராக்ஷன், உங்களுக்கு ரொம்ப விருப்பப்படுற மாதிரி அந்த சேரீயும் அந்த நகையும் ரொம்ப பிடிக்கும், சரி இதை மட்டும் பார்க்கலான்னு பார்ப்பீங்க, அதை ஃபுல்லாக பார்த்துருவீங்க. இப்படிப்பட்ட தூண்டில் தான் நம்ம வாழ்க்கையில் வரும். பிசாசு போட்டுக்கொண்டே இருப்பான், எப்போ கேட்ச் பண்ணலாம். நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக தூண்டில் வரும், வலை விழும். அதில் சிக்காமல் நம்ம பார்த்துக்கணும். தீமைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை விட்டு விலகணும். அப்போ தான் நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போம். தேவன் நம்மளை பாதுகாப்பார். அந்த தீமையிலேருந்து விட்டு விலகினா கர்த்தர் கரை நம்மளை தொடும். நம்ம கர்த்தருடைய பிள்ளையாக உண்மையாக வாழ முடியும். ஆமேன். இப்படிப்பட்ட தீமையிலிருந்து கர்த்தர் விலக சொல்கிறார். அதை கடைபிடித்து ஒரு நாள் மட்டும் இல்லை, நம் வாழ்க்கை முழு ரெண்டாவது சங்கீதம் 119 113 சங்கீதம் படிங்க. ஆமேன். எஸ், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இதை தயவுசெய்து முக்கியமானது படிங்க எல்லாரும் சேர்ந்து. சங்கீதம் 119 113 வேர்ட்ஸ் படிங்க. ஆமேன். வீண் சிந்தனையை விட்டு விலகுங்கள். முதல்ல எதை விட்டு விலக சொன்னார்? தீமையை விட்டு விலகுனார். 2வது எதை விட்டு விலகுன்னு சொல்றார்? வீண் சிந்தனை. நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு கிளம்பி இருப்பீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க எங்கேயோ கோவமா இருந்து வெளியே வந்திருப்பாங்க. உடனே நான் சர்ச்சுக்கு போனால் என்னை பார்த்து முறைச்சாங்க, ஃபஸ்ட்டு ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஏன் முறைச்சிங்கன்னு போய் கேட்கணும். இப்படி ஒரு வீண் சிந்தனை. முன்னாடி என்னை சர்ச்சுக்கு போனால் பாஸ்டம்மா நல்லா பேசுவாங்க, இப்போ என்னை பார்த்து பார்க்காத மாதிரி போகிறாங்க. வீண் சிந்தனை. வீணாக நம்மளாம் சிந்தனை பண்ணிக்கிறது. ஒரு சகோதரியை கேட்குறேன், ஏன் 2 வாரமாக சர்ச்சுக்கு போகலையாமே? நான் உட்காந்துக்கிற இடத்துல அந்த ரெஜினா உட்காந்துக்கிறா சிஸ்டர், அதனால் நான் போகல. அவர் ரெஜினா முன்னாடி வந்தால் உட்காந்துருக்கிறா, வேறு இடத்த உட்காந்து ஜெபம் பண்ணு. நீ சர்ச்சில் இந்த இடத்துல தான் உட்கார்னு இருக்குதா? இல்லை. இது மாதிரி வீண் சிந்தனை இதெல்லாம்.
இன்னொரு சகோதரி ஏன் போகல சர்ச்சுக்கு, நான் எந்த இடத்துல செப்பல் விடுறேன்னா அதே இடத்துல அவள் விடுறா சிஸ்டர், அது எனக்கு பிடிக்கல. வேற இடத்துல விட்டுட்டு போ, அதே இடத்துல தான் செப்பல், எனக்கு இந்த இடத்துல தான் வேணும்னு கேட்குதா? இதெல்லாம் என்னது? வீண் சிந்தனை. வீண் சிந்தனையை விட்டு விலகுங்கள். மார்க்கெட்டில் பாஸ்டர் என்னை பார்த்தாரு அன்னைக்கு, பார்க்காத மாதிரி போகிறாரு. அவர் பார்த்தே இருக்க மாட்டார், அவர் யாருக்கிட்டே பேசியிருந்திருப்பார். ஆனால் நம்மளா வீண் கற்பனை பண்ணிக்கிறது. இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போனால் எங்கள் மாமியார் என் கூட கிளம்பி வராங்க, வந்தால் போகிறாங்க, சந்தோஷம் தானே, ஏன் கூட ஏன் வரணும், அவங்க தனியாக வர வேண்டியது தானே. இப்படி வீணான சிந்தனை, அது பெண்கள் நம்மளுக்கு நிறையா இருக்குது. இந்த வீண் சிந்தனையை விட்டு விலகுங்கள், வீண் சிந்தனையை விட்டு விலகுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மளை வீணான கற்பனை பண்ணிக்கிறது. இவ்வளோ நாள் வீட்டுக்காரர் நல்லா பொருள் வாங்கின்னு வருவார், அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாரோ தெரியல, இப்போலாம் வாங்கின்னு வர்றதே இல்லை. அவர் ஏதோ சரி இவ்வளோ நாள் வாங்கி கொடுத்தோமே, 2 நாள் போட்டோம் சம்பளம் வாங்கினா வாங்கி கொடுக்கலான்னு நினச்சிருப்பார். ஆனால் நம்மளா வீணாக கற்பனை பண்ணிக்கிறது. அதே போல் அன்பு சகோதரர்கள், முன்னாடிலாம் டேஸ்ட்டாக சமைப்பா, நல்லா சமைப்பா, பக்கத்தில் இருந்து பரிமாறுவா. ஆனால் இப்போல்லாம் போய் சாப்பிடுன்னு சொல்கிறா. அது யார் என்ன பசங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்தாங்களோ தெரியல. இதெல்லாம் வீணான சிந்தனை. வீண் சிந்தனையை விட்டு விலகுங்கள், அது நல்லது கிடையாது. நம்மளே கற்பனை பண்ணிக்க கூடாது. ஆமேன். எஸ், சிலது நல்லதாக எடுத்துக்கணும். கெட்டது சிச்சுவேஷன் வந்தால் கூட ஓகே பரவாயில்ல, இது இன்னொரு நாளைக்கு இது நல்லதாக நடக்கும். பிள்ளைங்களாம் அன்பா அப்பா கூட இருக்காங்களாம். ஒரு சகோதரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அவங்க அப்பா கூட தான் சிஸ்டர் பாசம், என்கிட்ட பேசுறதே இல்லை. அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருப்பாரா பேசக்கூடாதுன்னு, அப்பா சொல்லுவாரா பேசக்கூடாதுன்னு. இப்படியெல்லாம் பெண்கள் அதிகமாக வீணான சிந்தனையை நம்மளே கற்பனை பண்ணிக்க கூடாது. நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன் சிஸ்டர். ஏம்மா? பாஸ்டர் அன்னைக்கு பேசினே இருக்கும்போது குழந்தை சத்தம் போட்டா, அதனால் எதுக்கு அந்த குழந்தை சத்தம் போடுதுன்னு கேட்டார், அதனால் நான் இனிமேல் சர்ச்சுக்கு போக மாட்டேன். குழந்தை சத்தம் போட்டால் டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லியிருப்பார். இது ஒரு பெரிய மிஸ்டேக்கா? நான் போகிறப்ப என் இடங்க சேர் காலியாக இல்லை, யாரோ உட்காந்துக்குனாங்க, இதெல்லாம் யாரையும் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை மாதிரி வீணான கற்பனை பண்ணிக்க கூடாது. அப்படி வீணான கற்பனை பிசாசு கொடுத்தா கூட இயேசுவின் நாமத்தினால் சே அதெல்லாம் சரியில்லை நினைக்கக்கூடாது. ஏசப்பா ஜெபிக்கணும். எப்படிப்பட்ட ஒரு துன்பம் துயரம் வந்தால் கூட நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தால் நாம் கெயின் பண்ணணும். அந்த மாதிரி வீணான சிந்தனையை விட்டு விலகு. நம்ம எதுக்கு சர்ச்சுக்கு போகிறோம்? நான் யாரை பிரியப்படுத்த சர்ச்சுக்கு போகிறேன்? என் தேவனை பிரியப்படுத்த நான் சர்ச்சுக்கு போகிறேன். பாஸ்டர் இன்னைக்கு என்ன செய்தி கொடுப்பாரு, அந்த செய்தியிலேருந்து நான் எதை நல்லது கற்றுக்கணும், அந்த செய்தி எனக்காக சொல்லப்பட்டது போல் இருக்கா? நான் அங்கே போயிட்டு நான் எல்லாரு கூடயும் அன்பாக இருப்பேன், நான் ஒரு மாடலாக இருப்பேன், என் குடும்பத்துக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருப்பேன். நான் சர்ச்சுக்கு போகிறது என்னுடைய ஆத்மாவுக்கு நான் எதை கெட்டதெல்லாம் நான் விலகணும், நான் எந்த வீண் சிந்தனையை விட்டு அந்த மாதிரி ஒரு பிரியத்தோடு சர்ச்சுக்கு வரணும். வீணான சிந்தனை, நான் பால் காய்ச்சி வச்சுட்டு மூடனா இல்லையோ, சீக்கிரம் போட்டும், சீக்கிரம் எப்போ என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரின்னு பாஸ்டர் சொல்லுவார். கறி வாங்கின்னு போயிடலாமா, பரோட்டா வாங்கின்னு போகலாமா, ஆத்மாவே கர்த்தரை சோத்திரின்னு உடனே பைபிள் எங்கே, பேனா எங்கே, அது எங்கே, பேக் எங்கே தேடி வச்சுன்னு லாஸ்ட் முடிக்கங்காட்டி அங்கே வெளியில் இருக்கிறது. இங்கே இருக்கிறவங்க பேர் எல்லாருக்கும் தெரியுமா? உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியுமாங்க? பாஸ்டர் அம்மாவுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா எல்லார் பேரையும்? தெரியாது. அதானே பாஸ்டர் எப்போ என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தினா ஓட்டம் பேசுறதில்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சோத்திரம் சொல்லிக்கிறது கிடையாது. ஸ்பெஷலாக முக்கியமாக ஜென்ஸு தான். எப்போ கீ எங்கே இருக்குது, என் ஆத்மாவே உடனே கீ எங்கே இருக்குது, பைக் எடுத்துன்னு போய் வேகமாக மீன் வாங்கின்னு போகலாமா, கறி வாங்கின்னு போகலாமா. நைட் நேரம் காலையில் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே போய் பரோட்டாவா தோசையா சப்பாத்தியா வாங்கின்னு ஓடி போயிடணும். ரொம்ப சிரிக்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அதை மாதிரி செய்யக்கூடாது. நம்ம சபையாராக கூடி நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாம் ஒரு குடும்பத்து பிள்ளைகள் போல நம்ம சபைக்கு வரவங்க எல்லாரும் ஒரு எங்கள் யார் அந்த சகோதரிங்க யார் ஒரு சோத்திரம் சொன்னால் என்ன, ஒரு ப்ரைஸ் எல்லாம் சொன்னால் என்ன, நல்லா இருக்கிறீங்களா சொன்னால் என்ன, அதான் பாதி பேருக்கு இன்னும் இவங்க நம்ம சபைக்கு வரங்கன்னா கூட தெரியாது. அப்படி இருப்போம் நம்ம. அதெல்லாம் இருக்க வீணான சிந்தனையெல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது. நான் சபைக்கு போகிறது என் தேவனை ஆராதிக்க, என் தேவனை பிரியப்படுத்த. யாரை பிரியப்படுத்த நான் போல வீணான சிந்தனையாக விட்டு விலகுவேன் நான். அப்போ முதல்ல தீமையை விட்டு விலகு, ரெண்டாவது வீண் சிந்தனையை விட்டு விலகு. வீண் சிந்தனையை நம்ம கற்பனை பண்ணிக்கிறதெல்லாம் நல்லது கிடையாது, அது சரியில்லை, அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, அதை செய்யாதன்னு சொல்கிறார். அடுத்து சங்கீதம் 31:6 படிங்க.
எஸ், ஆமென். என்ன சத்தமா படிங்க மைக்ல. வீண் மாயைகளை பற்றி கொள்ளுகிறவர்களை நான் வெறுத்து எஸ், கர்த்தரையே நம்பி இருக்கிறேன். வீண் வீண் மாயே, மாயமான உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நல்லா பேசுவாங்க, நம்ம கூட அன்பா இருப்பாங்க. பொண்ணு கல்யாணமா நல்லா பண்ணு, நான் தரேன் உனக்கு பணம், எப்போ கொடுக்குறியோ நீ கொடு சொல்லுவாங்க. அடுத்த நாளே நம்மளை பார்த்து பார்க்காத மாதிரி போவாங்க. ஆமாம் அன்னைக்கு சொன்னேன் இப்போ இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறது? மாயே, மாயமான உலகம். நல்லா பேசின்னு இருப்பாங்க. ஒரு டீ கேட்டாராம், உள்ளே போய் டீ போட்டுன்னு வரங்காட்டி அவுட் ஆள். மாயே, மாயமான உலகம். நல்லா கூட பிறந்தவங்க அன்பாக இருப்பாங்க, சந்தோஷமாக நம்ம கூட பிறந்த ஒரு சகோதரனோ சகோதரியோ நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் வளர்ச்சி நீ மேலே வந்த உடனே உன் மேலே போறாம. மாயே, மாயமான உலகத்தில் இருக்கிறோம் நம்ம எல்லாரும். ஜனங்களை நம்பக்கூடாது. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாளைக்கு சொல்லாத மாதிரி இருப்பாங்க. நம்ம கூடயே இருப்பாங்க, நமக்கு குழி வெட்டுவாங்க. அந்த குழியில் நம்மளை தள்ள பார்ப்பாங்க, ஆனால் நம்ம விழ மாட்டோம், அவங்க தான் விழுவாங்க. அப்படி மாயமான பீப்புள், மாயமான உலகம், மாயமான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்க ரொம்ப நம்பி இருப்போம். அவன் பரவாயில்ல, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு எந்த தீங்கு செய்ய மாட்டான்னு நினச்சிருப்போம். ஆனால் அவனால தான் பெரிய துன்பம் வரும். அனுபவிச்சிருப்பான். பிஸ்னஸ் போடு, நான் இருக்கிறேன் உனக்கு, போடு இறங்குப்பா, 2 பேர் சேர்ந்து பண்ணலாம், மொட்டை அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க, கண்ணீர் விட்டுருப்போம். மாயே, மாயமான பீப்புள். நான் குழு பண்ணவங்ககிட்ட கட்டுறேன், கடைசி வரைக்கும் கட்டுறேன், உன் கூடயே இருப்பேன், உன் கூட பிறந்தவங்க மாதிரி நான் பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க ஒரு சில சகோதரிங்க. அவங்களால பெரிய பள்ளத்தில் விழுந்திருப்போம். நடந்திருக்கா? நல்லா இருப்பாங்க. நம்ம யாரை ரொம்ப நம்பியிருந்தோமோ அவங்க தான் நம்ம முதல்ல ஸ்ட்ராங்காக குத்துவாங்க. இப்படிப்பட்ட மாயமான உலகத்தில் இருக்கிறோம். மாயை, எல்லாமே மாயை. உண்மையான அன்பு யாருடைய அன்பு? கர்த்தருடைய அன்பு மட்டுமே உண்மையான அன்பு. ஆமேன். எஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தீமையை விட்டு விலங்கின மாதிரி, வீண் சிந்தனையை விட்டு விலங்கின மாதிரி, மாயமான மனிதர்களை விட்டு விலகணும். மாயமான காரியம் எப்போ வரும்னு தெரியாது, எந்த நிமிஷத்தில் யார் மாறுவாங்கன்னு தெரியாது. உண்மையாக நேசித்து வாழ்ந்திருக்கிற ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதர் உள்ளே பூருவாங்க. அது முக்கியமாக வேண்டியவங்களாக இருந்திருப்பாங்க. அதை அனுபவித்த பிறகு தான் தெரிஞ்சிருக்கும். இப்படி மாயமான உலகத்தில் இருக்கிற நீங்களும் நானும் மாயமான காரியம் நடக்காத எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமேன். பைபிளில் படிக்கும் பொழுது, ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபத்தில் தரித்திருந்தாவே இப்படி தீமையானது, வீண் சிந்தனையானது, மாயமான ஜனங்கள், மாயமான உலகத்தை பற்றி கர்த்தர் நமக்கு காட்டி கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், புரிந்துக்கிற அறிவை கொடுப்பார். அதனால் இந்த தீமையை, இதெல்லாம் வெறுக்கிற காரியம், நன்மை, அதாவது இந்த தீமையை விட்டு விலகணும், வீண் சிந்தனையை விட்டு விலகணும், மாயை, இதெல்லாம் தேவையில்லை என் வாழ்க்கையில். இதிலெல்லாம் நான் நினச்சினே இருந்தால் என் வாழ்க்கை குப்பையில் போயிடும். இது எனக்கு என் வளர்ச்சியை தடைப்படும், என் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்காது. இதெல்லாம் நான் விட்டு விலகி வரணும்னு திடமாக இருக்கணும். நம்ம வேதத்தை வாசித்து படித்து ஜெபம் பண்ணாவே கர்த்தர் ஒரு திடத்தை தருவார். ஜனங்களை நம்பி அவங்க இருக்கிறாங்க, எனக்கு இவங்க இருக்க, ஒரு துன்பம் வந்த உடனே நம்ம ஜெபம் தான் பண்ணணுமே தவிர, ஏன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். நேற்று நம்ம படித்தோம், எனக்கு துணையாக இருக்கிற கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும் பொழுது யார் யாரையோ தேடக்கூடாது. அவங்கெல்லாம் வரேன்னு சொல்லுவாங்க, வராத போவாங்க. ஆமாம் வரேன்னு சொன்னால் எனக்கு வேறு வேலை இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் தேவன் ஒரு நாளும் அப்படி சொல்ல மாட்டார். அவர் வாக்குமாறா தேவன். நம் கூடவே இருப்பார், நம்மளை கவனித்து கொண்டே இருப்பார். ஏன்னா அவர் அன்பு பெரியது. ஆமேன். அப்போ நம்ம அதாவது நம்ம வளர்ச்சியை பார்த்து, நம்மளுடைய முன்னேற்றத்தை பார்த்து ஜனங்க நல்லா இருக்கிறவங்க பேசாத போவாங்க. அதுதான் மாயே. மாயமான உலகத்தில் மாயமான பீப்புள் கூட இருக்கிறோம். ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம. ஆமேன். எஸ். இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் தீமையை விட்டு விலகணும். 2வது வீண் சிந்தனை. என்ன வேண்டாத சிந்தனை? அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்களா, இவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவள் இப்படி பண்ணால் யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, பாஸ்டர் அம்மாவுக்கு என்ன பிடிக்கல, என்கிட்ட பேசுறதே இல்லை, என்கிட்ட ஜெபம் பண்ணுறதே, எனக்கு ஜெபமே பண்ணுறதில்ல. எப்படி பண்ணுறதில்ல? ஜெப கூட்டம் முடிஞ்ச உடனே எனக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ண, நீ போய் கேளு, பாஸ்டர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, மனசு நிம்மதியில் திருப்தியில் பண்ண போகிறார். அதை விட்டுட்டு எல்லாரையும் கூட்டு ஜெபம் பண்ண முடியுமா? இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு எனக்கு. அதனால் வீணான சிந்தனை, கற்பனை பண்ணக்கூடாது. நம்ம கற்பனை சம்டைம் ராங்காக இருக்கலாம். அதுபோல் மாயமான காரியம். நல்லா இருப்பாங்க, நல்லா சொல்லுவாங்க தான், அவங்க மனிதர்கள், அவங்க கடவுள் கிடையாது. செய்கிறேன், பண்ணுறேன், பண்ணு, வீடு கட்டு நான் கொடுக்குறேன்னுவாங்க, கல்யாணத்தை பண்ணு நான் செய்கிறேன்னுவாங்க.
ஆனால் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுவாங்க, ஃபோனை எடுக்க மாட்டாங்க. அதுதான் மனிதர் கலர். ஆனால் உண்மையாக நேசித்து வாக்குமாறா தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவர் கரத்தை பிடித்து கொள்ள வேண்டும். என்னைக்கும் ஏமாற மாட்டோம். ஆமேன். அதுக்குன்னு யாரையுமே அன்பு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த எச்சரிக்கை தான் கர்த்தர் நமக்கு வசனத்தின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்படியாக நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனம் படிங்க. எஸ். தீயோருடைய வழியில் நடவாதே. ஆமென். அதை வெறுத்து விடு. வெறுத்து விடு. அதன் வழியாய் போகாதே. அதை விட்டு விலகி கடந்து போ. எஸ். அப்போ துன்மார்க்கரிடம் இருந்தால் என் வாழ்க்கையும் நாத்தம் அடித்து விடும் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். யாரை விட்டு விலகுன்னு சொல்றார்? துன்மார்க்கரை விட்டு விலக. நம்ம உண்மையா நேசிக்கிறவங்க சொல்வாங்க, இந்த நபரிடம் சேராத. ஏன் நம்ம பெற்றோரே சொல்வாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போவாத, அந்த இடம் சரியில்லை, இந்த நபரோட சேராத, அவன் சரியில்லை, அவங்ககிட்ட நிறைய கெட்ட பழக்கம் இருக்கு, இந்த பொண்ணோட சேராத, அவன் எப்பயுமே போனை பார்த்துன்னு இருப்பா. சொல்வேன் இல்லையா? உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்வீங்களா? இப்படி நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் கர்த்தர். துன்மார்க்கரிடம் பிரவேசிக்காதே, விலகிரு, அது உனக்கு நல்லது இல்லை. அவங்க கூட இருந்தால் என்னுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக போகும். அவங்க துன்மார்க்கர்னு தெரியுது, சும்மா உன்னை வேண்டாத செலவு பண்ணுறாங்கன்னு தெரியுது. அங்கே கட்டுப்பணம் இங்கே கட்டுப்பணம், அது வந்துடும் இது வருஷம், ஏற்கனவே ஏமாந்து இருக்கிறீங்க, திரும்ப போய் விடலாமா? இந்த நபர் என்ன பண்ணார், வா அங்கே போகலாம் இங்கே போகலாம், சர்ச்சுக்கு போக விடாமல் வேறு எல்லா இடத்தையும் கூட்டின்னு போகிறான் அந்த நண்பர். அவன் கூட சேரலாமா? இது தெரியும். அவன் மீது நீ அன்பு பாசம் வச்சுருப்பீங்க. அந்த பாசம் லிமிட்டோடு இருக்கணும், பியாண்ட் போகக்கூடாது. கூப்பிட்ற நீ அன்பு செஞ்சுன்னா அவன் கூப்பிட்ற இடத்துக்குலாம் போகக்கூடாது. இன்றைக்கி ஈவினிங் இப்போ நாளைக்கு போய்க்கலாம்டா, நாளைக்கு சண்டே போகலாம் சர்ச்சுக்கு, வா நம்ம இன்றைக்கி அந்த இடத்துக்கு போகலாமா? போகக்கூடாது. இன்றைக்கி விசேஷித்த கூட்டம் சபையில் ஏற்படுத்தியிருக்காங்க, இங்கே போயிட்டு நான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும், நான் இன்னும் வேதத்தை கவனிக்கணும், கர்த்தர் எந்த வசனம் மூலமாக என் கூட பேச போகிறார் அதை கேட்கணும் நான் என்ற அந்த அந்த பகுத்தறிவோடு நம்ம இருக்கணும். பள்ளன்னு தெரிஞ்சு, குப்பன்னு தெரிஞ்சு, வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சு விழுந்துட்டு அப்புறம் கண்ணீர் விடக்கூடாது. அது கர்த்தர் எச்சரிப்பார் நமக்கு, இதை செய்யாத, இன்னார் கூட சேராத, தீமையை விட்டு விலகு, மாயமான உலகத்தில் மாயமான ஜனங்க கிட்ட இருக்கிற அதை விட்டு விலகு. அட்ராக்ஷன் கொடுப்பாங்க, வா நம்ம ஷாப்பிங் போனால் இதை எடுத்தால் இது ஃப்ரீ, நீ வா நம்ம போகலாம், எப்படி கூப்பிடுவாங்க? நமக்கு புத்தி இருக்கணும். we should think whether I can do or not. இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா? உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு செய்யணும். அதை தான் விரும்புகிறார். துன்மார்க்கரை விட்டு விலங்குகள். நான் துன்மார்க்கரை விட்டு விலகி என்னுடைய நடை, என்னுடைய செயல், என்னுடைய ஒவ்வொரு செயலும் கர்த்தரை பிரதிபலிக்கக்கூடாதாக இருக்கும். நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வேன். ஒரு சில இடங்கள்லாம் நம்ம இருக்கவே கூடாது. அந்த இடம் எதுன்னு உங்களுக்கு நம்ம சர்ச்சுக்கு போகிறவங்க ஒரு சில இடங்கள்லாம் நம்ம இருக்கக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷன், அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுற இடம், ஸ்மோக் பண்ணுற இடம், இந்த மாதிரி இடத்தெல்லாம் நம்ம பாதம் கூட படக்கூடாது, இருக்கக்கூடாது. துன்மார்க்கமான இடம் அது, துன்மார்க்கமான செயல் செய்யக்கூடியது இடம். அந்த இடத்துக்கு போனால் உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிடும். செய்யின்னு சொல்லுங்க ஒரு மனசு செய்யாத, இல்லை இது என் கர்த்தருக்கு விரோதமானது, இந்த இடத்த நான் இருக்கக்கூடாது, இதை நான் செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் நமக்குள் வர வேண்டும். கர்த்தர் நமக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் சரியா இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதத்தை நீங்க வாசித்தாவே கர்த்தருடைய கரம் தொடும், அவர் அன்பு என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த கெட்டமான சிந்தனை, மாயான சிந்தனை, தீமையெல்லாம் விட்டு விலக கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன். கர்த்தருடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ள முடியும். வேதத்தை உண்மையாக சிந்தித்து இதெல்லாம் செய்யறதுக்கு பதில் நீங்கள் வேதத்தை படித்தா கர்த்தர் நம்மளோடு இருப்பார், நம்மளை வழி நடத்துவார், நம்மளை பாதுகாப்பார், நம்மளை பலப்படுத்துவார், மகிழ்ச்சியோடு வாழ வைப்பார். ஹல்லேலூயா. எஸ். அதாவது துன்மார்க்கர் வழி இது தவறு, இது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதுலேருந்து எட்ட வந்துடணும். நம்ம விரும்பி செய்வோம் சிலதை. ஈவன் எக்ஸாம்பிள், நான் சில வழிபாடு அப்படி விரும்பி செஞ்சேன். நான் டெக்கரேஷன் பண்ணுறதும், அந்த சிலை முன்னாடி வத்தி கலர் கலராக கொளுத்தி இந்த பூ கலர் கலராக வச்சு அதை விரும்பி செய்தேன். ஆனால் என்னைக்கு
அதை செய்யக்கூடாதுன்னு ஒரு வெறுப்பு எனக்குள் வந்ததோ அப்படி ஜஸ்ட் தூக்கி போட்டாச்சு. அதுதான் சில வழிபாடு தான் கெதியாக இருந்தேன். மாதா வணக்கம் தான் பெருசு, அவங்க தான் கடவுள், புனிதர்கள் தான் கடவுள் இருந்தேன், உண்மையான கடவுளை எட்ட வச்சுட்டு. ஆனால் அந்த அந்த எண்ணம் என்னைக்கு கொடுத்தாரோ இல்லை இது தவறுன்னு சொல்லு. கர்த்தர் பேசக்கூடிய கர்த்தர் யார் மூலிமா நம்மோடு பேசுவார். அதாவது நம்ம ரொம்ப டீப்பான ஒரு தவறில் இருக்கிறன்னு வைங்க, யார் மூலிமா கர்த்தர் இதை செய்யாதுன்னு சொல்லுவார். அதை புரிந்துக்கிற தன்மை இருக்கணும் நமக்கு, அந்த ஞானம் இருக்க வேண்டும். கர்த்தர் தருவார். அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஜெபம் முக்கியம். இந்த ஜெப வாழ்க்கையில் நம்ம இருந்தால் மற்றது எல்லாத்துலேயும் நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். பிடிக்காத சிந்தனை, கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியத்திலேருந்து நம்ம எட்ட வருவோம். அப்போ ஜெபிக்கணும். காலையில் எழுந்தவுடன் ஜெபம், பைபிளை வாசிக்கணும், ஜெபிக்கணும். இப்போ இருக்கிற காலத்தில் கர்த்தருடைய வருகை வெரி சூன். அதற்கு அங்கே போகிறதுக்கு இப்போ நான் எப்போ என்ன நான் வாங்குவேன், நாளைக்கு என்ன செய்வேன், நாளைக்கு என்ன சமயம், அதெல்லாம் விட்டுடணும். தேவையான நேரத்தில் கர்த்தர் தருவார். பரலோகம் போகக்கூடிய வழி என்னான்னு தான் நம்ம இப்போ ஆயத்தப்படுத்தணும். ஆமேன். துன்மார்க்கரை விட்டு விலகுங்கள். ஆமாம், பேரண்ட்ஸ் கண்ணில் தண்ணி வந்துச்சுன்னா நீங்கள் நல்ல பிள்ளைங்கள்லன்னு அர்த்தம். சிறு பிள்ளைகளுக்கு சொல்கிற பேச்சை கேட்கணும். ஃபோனை பார்த்துனே உட்காந்துருக்கக்கூடாது, டிவி பார்த்துனே உட்காந்துருக்கக்கூடாது. எப்போ இப்போலாம் எக்ஸாம்ஸ் டைம், 10th ஸ்டாண்டர்ட் +2க்கெல்லாம் டேட் கொடுத்துட்டாங்க. படிப்பில் ஞானமாக இருக்கணும். படிக்கிற டைமை பார்த்துட்டு அப்புறம் படிச்சுக்கிறேன் சொல்ல சொல்ல பேரண்ட்ஸ் ஒரு சிலர் கேட்கவே மாட்றா சிஸ்டர், பேச்சே கேட்க மாட்றா. ஃபோனாக இருக்கிற, கம்ப்யூட்டரில் இருக்கிறாங்க. தேவைப்படுறப்ப கம்ப்யூட்டரில் உட்காரணும், மற்ற நேரம் படிக்கணும். உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், உங்களுடைய நடவடிக்கைலாம் பார்த்து பெற்றோர் சந்தோஷப்படணும். நீங்கள் எடுக்கிற மார்க்கை பார்த்து மகிழ்ச்சி அடையணும். சபையில் இருக்கிற எந்த சபைக்கு போகிறப்புல இந்த சபைக்கு போகிற இந்த குழந்தை நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறார் என்ற பேர் வாங்கணும். அப்போ துன்மார்க்கமான செயல், துன்மார்க்கமான ஜனங்கள், மாயையான ஜனங்க, தீமையான செயல்கள், தீமையான ஜனங்க கிட்ட இருந்து விலகி இருக்கணும். ஆமேன். கர்த்தர் நல்லவர். அப்படியாக ஒரு சில செயல்களை வெறுத்து விட வேண்டும், செய்யக்கூடாது. கர்த்தருக்கு விரோதமான செயலை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன். சபைக்கு பல ஆத்மாவை கொண்டு வரலாம். இந்த வேலைலாம் செய்யறதுக்கு பதில் நம்ம போய் ஆத்மாவை சேகரிக்கணும். அதுக்கு தான் இப்போ நமக்கு டைம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குறது தான் நம்ம வேலை. இப்போ அதுதான் நம்ம செய்யணும். யார் யார் நம்ம எத்தனை ஆத்மாவை கொண்டு வந்தோம், அதுதான் கர்த்தர். அந்த பலத்துக்கு அதை பார்த்து தான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். அப்படிலாம் உங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வருஷத்தில் என் சபையில் என்னால் ஒரு 5 பேர் வருவாங்கன்னு முடிவு எடுக்கணும். எடுத்தீங்களா? எங்களுக்கே நேரம் இல்லை சிஸ்டர் வீட்டு வேலை செய்ய. வீட்டு வேலை செஞ்சுட்டு சர்ச்சுக்கு வர்றதே பெரிய பாடு. இதில் வேறு அதெல்லாம் எதுவும் செய்ய முடியும்? செய்யணும். எனக்கு கூட அந்த ஆதங்கம் இருக்குது, போய் செய்யணும் என் சபைக்காக. நான் அப்படி ஈச் ஒன் இங்கே இருக்கிறவங்க ஒருத்தர் என் சபைக்காக வேணாம், கர்த்தருக்காக செய்யணும். ஆத்மாவை ஆயத்தப்படுத்துறது எல்லாருக்கும். அது பாஸ்டர் வேலை, பாஸ்டர் அம்மா வேலை கிடையாது. நம்ம எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இது. என் மூலயமா என் சபைக்கு இந்த 2026 வருஷம் ஒரு 5 பேர் நான் கொண்டு வருவேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் 5 பேர்னா பாஸ்டர் இன்னொரு சபை கட்டணும், மேலே ஒரு ரூம் கட்டிடுவார். கர்த்தர் கிருபை செய்வார். அப்படி நமக்கு அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக செஞ்சால் நமக்கு பொன் கிரீடத்தை கர்த்தர் தருவார். ஆமேன். மகிழ்ச்சி அடைவார் தேவன். இதை எல்லோரும் விதைக்க வேண்டும். விதைச்சாதான் முளையும். விதைச்சதால் தான் அந்த வசனன்ற விதையை நம்ம விதைக்கணும். அது கற்பாறையில் விழுட்டோம், முள் இருக்கிற இடத்துல விழுட்டோம். ஆனால் நல்ல இடத்துல ஒரு விதை விழுந்துச்சு இல்லையா? அதுபோல் விழுந்து அப்போ முளைக்கலனாலும் என்றைக்கே ஒரு நாள் நினைப்பாங்க. நான் அடிக்கடி நினைப்பேன். நான் பயணம் செய்யும்போது இந்த ஜெபமாலையை வச்சுன்னு சொல்லியிருக்கும் போதெல்லாம் ஒரு சில சகோதரிங்க வந்து பேசுவாங்க, சிஸ்டர் நீங்கள் ஏன் எடுத்த உடனே நம்ம எரிச்சல் அடைவேன், சும்மா போமான்னு சொல்லிடுவேன். அதை இப்போ நினைப்பேன், முன்னாடியே கேட்டிருந்தோமா, அப்பயே ரட்சிக்கப்பட்டிருக்கலாமேன்னு. ஆனால் ஏற்ற நேரம் தேவனுடைய சித்தம் ஒன்று இருக்குது இல்லையா? அந்த நேரத்தில் நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா தெரியல, எப்படி கேட்டிருப்பேன் நான். ஆனால் கர்த்தர் ரைட்டான டைமில் பிடிப்பார். அதுதான் அவருடைய தொடுதல். ஆமேன். அப்போ அதுபோல் தீயோருடைய வழியில் நடவாதே. அப்படி என்றால் நாம் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும், தீமையை விட்டு விலக வேண்டும். தீமைனா அதாவது தீமையை விட்டு விலகினால் ஆண்டவர் நமக்கு அரணாக இருப்பார். கெட்ட வழிகள்லாம் விட்டு விலகினா கர்த்தர் நம்மோடு நெருங்கி வருவார். ஆமேன். அவரோடு நெருக்கமாக இருந்தால் நமக்கு சோதனை வேதனை இதெல்லாம் வரவே வராது. மகிழ்ச்சியாக சந்தோஷமாக
தேவனோடு நாம் பயணிப்போம். ஆமேன். அப்போ முதல்ல தீமையை விட்டு விலகணும், ரெண்டாவது வீண் சிந்தனையை விட்டு விலகணும், மூன்றாவது எஸ், நாலாவது ஆமாம், இப்போ அஞ்சாவது 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து எஸ் தந்திரமாய் நடவாமலும் எஸ் தேவ வசனத்தை புரட்டாமலும் எஸ் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே எஸ் தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் ஆம் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். எஸ். அப்போ எதை விட்டு விலகுன்னு சொல்றார் கர்த்தர்? அந்தரங்கமான காரியம். நான் அந்தரங்கமான காரியம் வீட்டு ரூமில் தானே பண்ண, யாருக்கு தெரிய போகுது? ஒருத்தவர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். மீண்டும் மீண்டும் கர்த்தருக்கு அதான் சொல்கிறார், உன்னை நான் கவனிச்சுனே இருக்கிறேன், நீ என்ன பண்ணுறியோ என்னுடைய கண் உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறது. நான் ரூமில் தானே செஞ்சேன், யார் பார்த்துருப்பாங்க, யார் பார்க்க போகிறாங்க? நான் மெசேஜ் அனுப்புறது எனக்கு மட்டும்தானே தெரியும், யாருக்கு தெரிய போகுது? முக்கியமாக சிறு பிள்ளைகளுக்கு இது யாருக்கு தெரிய போகுது? நான் மெசேஜ், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஐ மீன் வாலிப பிள்ளைகளுக்கு நான் மெசேஜ் அனுப்புறது எனக்கு தானே தெரியும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிய போதா? நான் உள்ளேருந்து தானே ஃபோட்டோ என் ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு தானே நான் மெசேஜ் அனுப்பினேன், நான் ஃபோன் பண்ணேன், நான் வீடியோ கால் பண்ணேன். யாருக்கு தெரிய போகுது? யார் பார்த்துன்னுக்குறாங்க? எப்பயுமே ஒருத்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாருன்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும். பயம்னா அவர் நம்மளை அடிக்கிறவர் உதைக்கிறவர் அந்த பயம் கிடையாது. நம்மளை நேசித்து நல்ல வழியில் நடத்தக்கூடிய தேவன் ஒருத்தர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் நான் ஃபோட்டோ அனுப்புனது, நான் மெசேஜ் அனுப்புனது, நான் வீடியோ காலில் பேசுறது, இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுதுன்றதை மட்டும் நினைக்கக்கூடாது. நம்ம தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார், அவருக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், நான் ஃபோட்டோ அனுப்பிட்டேனே, அந்த ஃபோட்டோ அவங்கக்கிட்ட இருக்க, அது எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ண முடியும், நான் தெரியலையே, நான் அது அந்த பள்ளத்திலே விழுந்துடுறேன், அதே தப்பை நான் செஞ்சிடுறேன், அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ண, அதிலிருந்து எட்டை எடுத்துன்னு வர அவர் நல்லவராக இருக்கிறார். போகணும், சொல்லணும், அவரோட கர்த்தரோட நம்ம பேசணும். ஏசப்பா நான் இந்த தப்பு தெரிஞ்சு தான் பண்ணேன், தெரியாத பண்ண தெரிஞ்சு பண்ண, ஆண்டவரே இதுலேருந்து என்னை விட்டு விலகுங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு இல்லை அவங்க வாங்கி கொடுத்த பொருள் நிறைய என்கிட்ட இருக்கு, இந்த ட்ரெஸ் அவங்க வாங்கி கொடுத்தது தான் நான் கேட்டேன், நான் எப்படி கொடுப்பேன், இன்னும் நிறைய பொருள் வாங்கி கொடுத்துக்கிறாங்களே, நான் என்ன செய்வேன், வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சால் எனக்கு மானம் போயிடுமே, அசிங்க பண்ணுமே, இப்படிலாம் வேண்டாததெல்லாம் நம்மளே குழப்ப பண்ணிக்கின்னு நல்ல ஒரு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிக்கக்கூடாது. அந்தரங்க காரியம், அந்தரங்க காரியத்துக்கு முதல்ல ஈடுபடவே கூடாது. ஆவிக்குரிய சபைக்கு வர நீங்களும் நானும், உண்மையாக இருக்கிற கர்த்தரை நேசிக்கிற நீங்களும் நானும் உண்மையான தேவனை ஆராதிக்கிறவரால் இருப்பதால் இந்த அந்தரங்க வாழ்க்கைக்கு ஈடுபடவே கூடாது. ஆமேன். அது திருமணம் ஆனவங்க கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ நடக்குது, என்னென்னவோ நடக்குது. அதெல்லாம் ஒரு நான் இப்போ பயணம் செஞ்சுனுங்க வரும்பொழுது இந்த சாப்டர் வந்ததால் இதை நான் சொல்கிறேன். ஒரு பச்சை குழந்தை, 2 குழந்தைங்க பஸ்ஸு நின்றுடுச்சுங்க வழியிலே. என்னன்னு பார்த்தா ரொம்ப சின்ன குழந்தை, அந்த கையில் இப்படி கையில் தான் கிடத்தலாம். 2 ஒரு பொன் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. அது பிளட்டோடு அப்போ தான் பிறந்துச்சோ இல்லை அன்னைக்கு தான் பிறந்துச்சோ எனக்கு தெரியல. வயல்வெளியில் தூக்கி போட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஏன்? இந்த அந்தரங்க வாழ்க்கையில் ஈடுபட்டதால் தானே, அந்தரங்க செயலில் ஈடுபட்டதால் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதை நடக்காத எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லைன்னு தவித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் நானும் பார்த்தேன். அதில் ஒருத்தர் சொன்னாங்க, சிஸ்டர் இருக்கிறாங்க, அந்த சிஸ்டர்கிட்ட கொடுத்துருங்க இந்த குழந்தையன்னாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அப்படி குழந்தைகள் கிடைத்த உடனே வாங்கக்கூடாது. அதை முறைப்படி எழுதி வாங்கி பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எழுதி கொடுத்துட்டு அப்புறமா தான் அந்த குழந்தை போலீஸ்காரங்க இன்ஃபார்ம் பண்ணி, சிஸ்டர் இதை கேட்குற வரைக்கும் உங்ககிட்ட இருக்கட்டும், அதன் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அந்த குழந்தை எடுக்க முடியும். இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா நான் இங்கே வந்து சேரணும். இங்கே நேற்று நடந்தது தான் இந்த விஷயம். எதுக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு? அந்தரங்க வாழ்க்கை. யார் பார்க்க போகிறாங்க, யார் கேட்க போகிறாங்க? நான் போய் இது எப்படிப்பட்ட பாவம்? அந்த குழந்தை, பச்சை குழந்தை என்ன தவறு செய்தது? ஏன் அந்த வயல்வெளியில் கிடக்கணும்? அந்த குழந்தைய நாய் கடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. அந்த நாய் கடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறத பார்த்து தான் யாரோ அந்த பக்கம் போனவர், எதுக்கு இந்த நாய், சில சமயம் டாக்ஸ் ஆர் வெரி
சென்சிட்டிவ் அண்ட் கிளவர், புத்தி உள்ள அனிமல் அது. அது அது பார்த்துனே இருக்கு. ஏன் அந்த குழந்தை கத்துற சத்தம் கூட வெளியே கேட்கல அந்த மாதிரி. ஆனால் அது பார்க்கறது கொஞ்சம் அப்படி சீரியஸாக பார்த்துனுக்கிறத பார்த்து போகிற வழியில் இருக்கிறவங்க, என்ன அந்த நாய் இப்படி பார்த்துனுக்குது போய் எட்டி பார்த்த பிறகு அந்த வயலில் 2 குழந்தை இருக்குது. எப்படிப்பட்ட பாவம், பரிதாபமாக இருக்குது கேட்க. இதை நானும் பார்த்தேன், அந்த குழந்தைங்க 2 பேர். எனக்கு மனசே துடிக்குது. ஏசப்பா, நான் எப்படின்னா அந்த குழந்தைய வாங்கின்னு போய் அட்லீஸ்ட் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்து அந்த குழந்தை பாதுகாப்பாக வளர்கிறதுக்கு பண்ணலாமே என்ன துடிச்சு போகுது. இதே மாதிரி ஒரு சம்பவம் நான் கத்தோலிக்கா மார்க்கத்தில் இருக்கும்போது மார்க்கெட்டில் பெங்களூரில் அது தொட்டியில் அந்த குப்பை தொட்டியிலேருந்து ஒரு குழந்தைய எடுத்துன்னு போய் இன்னும் அந்த குழந்தை வளர்ந்து நல்லா இருக்கிறான். அந்த ஸ்டோரி சொல்லலாம் நேரம் இல்லை. இப்படி இந்த மாதிரி சம்பவம் எதற்காக நடக்குது என்றால், இந்த அந்தரங்க, இந்த வசனம் இன்னொரு டைம் படிங்கம்மா. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து எஸ் தந்திரமாய் நடவாமலும் எஸ் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஆமா, அந்தரங்க வாழ்க்கைக்கு ஈடுபடக்கூடாது. அதை வெறுத்துணும், வேதத்தை புரட்டி படிக்கணும். அதெல்லாம் செய்யறது. அந்தரங்க வாழ்க்கையில நீ ஈடுபட்ட அது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகும், கோர்ட்டுக்கு கொண்டு போகும், நல்ல குடும்பத்தை நடுத்தருவில் வந்து நீ சின்ன பின்னமாக்கிடும். அதனால் குழந்தைகள், முக்கியமாக வாலிப பிள்ளைகள், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஃபோன் வந்ததுலேருந்து இந்த அந்தரங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க. அப்படி ப்ரூஃபாக கொடுக்குற மாதிரி ஆகிடும். நான் பேசவே இல்லை, நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் எல்லாத்தையும் அனுப்பிட்டு, ஐயோ நான் இதை அனுப்பிட்டேன், இதெல்லாம் பண்ணிப்பிட்டேன், நான் எப்படி இருப்பேன், எந்த முகத்தோடு இருப்பேன், சூசைட் பண்ணிக்கிறது. சூசைட் பண்ணுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது உங்களுக்கு? கர்த்தர் கொடுத்த உயிர் அது. யார் நம்ம உயிரை நம்ம எடுக்கிறதுக்கு நமக்கு பர்மிஷன் கிடையாது. அதனால் அந்தரங்க வாழ்க்கையை விட்டு விலகுன்னு சொல்கிறார் தேவன். ஆமேன். அந்தரங்கமான செயலை வெறுத்தணும். அந்தரங்கமான செயல் செய்யக்கூடிய அளவு செய்யாத அளவுக்கு பெற்றோர் பிள்ளைகளை பாதுகாத்துக்கணும். அதுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்ம ஜெபம் செய்ய வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் வெறுத்துடுங்க, அதை விட்டு விலகுங்க. இந்த அருமையான இந்த இந்த சுவிசேஷ ஜெப கூட்டத்தில் வச்சு நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னா உங்களை என்னையும் நேசிக்கிறதால். ஹல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும், ருசித்து கொண்டே இருக்கணும். ஜெபத்தை பற்றி மற்றவங்க கிட்ட பேசணும். வீணான வாழ்க்கை, வீணான கதையெல்லாம் பேசக்கூடாது. எப்பயுமே ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும், உண்மையான தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை பற்றி தான் மற்றவங்க கிட்ட பேசணும். எப்பயுமே ஜெப எண்ணத்தோடு இருக்கணும். அந்த ஜெப ஆவி நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். உம்மை நம்புனாள் பாக்கியவான், உமண்டை நம்புனாள் பாக்கியவான், உமண்டையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உமண்டை நம்பும் நான் பாக்கியவான், அன்னையே நம்பியிருப்பே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எடுங்க தீத்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். எஸ். தெளிந்த புத்தியும் எஸ் நீதியும் தேவ பக்தியும் ஆமென் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி எஸ் நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் எஸ் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆமென். அது முதல் 2 லைன் படிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் 2 லைன். நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து. போதும். எதை வெறுக்க சொல்றார் இப்போ? லௌகீக இச்சைகளை வெறுக்க வேண்டும். அதே தான் இதுவும் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றார் கர்த்தர். லௌகிக இச்சை என்னது? இந்த லௌகிக இச்சை, இந்த இச்சையான காரியம், அசிங்கமான காரியம், அது எங்கள் அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லாத காரியம். இந்த லௌகிக இச்சை நான் பண்ணுறதால என் பெற்றோர் தலை குனிவார்கள், இதை நான் செய்ய மாட்டேன் என்று வாலிப பிள்ளைகள் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கணும் இதை. ஆமேன்.
எஸ், லௌகிக இச்சை. இந்த அதாவது ஏற்ற சிறு வயதிலிருந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கணும், எந்த மாதிரி உடை போடணும், எந்த உணவு உங்களுக்கு கொடுக்க வேண்டும், பெற்றோர் பார்த்து பார்த்து செய்தார்கள் இல்லையா? உங்கள் பெற்றோர் மூலயமா கர்த்தர் உங்களை அன்பு செய்தார்கள் இல்லையா? இப்போ ஈவன் பெரியவரும் கூட எடுத்துக்கலாம். லௌகிக இச்சை, நல்ல ஒரு வாழ்க்கை இருக்கும், வேண்டாததில் நம்ம கண் போகக்கூடாது. கர்த்தர் நல்லவர். நான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நான் டீட்டெயிலாக பேச விரும்பவில்லை. பட் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், லௌகிக இச்சையில் இந்த மாதிரி ஏற்ற நேரத்தில் ஏற்ற துணையை தேடி கொடுக்க உங்கள் பெற்றோர் இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி தேவன் இருக்கிறார். நீங்கள் எந்த சபைக்கு, நீங்கள் சிறு வயதில் குழந்தையில நினச்சிருப்பீங்களா இந்த இயேசு நேசிக்கிறார் ஏஜி சபையில் வந்து தான் கர்த்தரை ஆராதிப்புன்னு நினச்சோமா? ஆனால் அதெல்லாம் பார்த்து பார்த்து கர்த்தர் நமக்கு செய்தார் இல்லையா? ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு, நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்து வேண்டிய உணவுலாம் கொடுத்தார், நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சார், நல்ல ஒரு மனிதனுக்கு மனைவியாகவும் ஒரு நல்ல பெண்ணுக்கு கணவனாக இருந்து உங்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்த கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவங்க வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தரமாட்டாரா? நீங்களாக செலக்ட் பண்ணிக்கக்கூடாது. அதுதான் இந்த முக்கியமானது. லௌகிக இச்சையில் ஈடுபடக்கூடாது. உடனே வீட்டுக்கு தெரியாமல் மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு தெரியாமல் போயிடுறது, இந்த மாதிரி காரியம் நீங்களாம் செய்ய மாட்டீங்க. ஆனால் அங்கங்கே நம்ம கேட்கறதால சொல்லக்கூடிய சூழ்நிலை. தவறு இல்லை, நான் சொல்லுவது தவறு இல்லை, ஆனால் செஞ்சாதான் தவறு. நீங்கள் அது மாதிரி லௌகிக இச்சையில் ஈடுபட்டு குடும்பத்தை அசிங்கப்படுத்தி, பெற்றோர் நல்ல பாப்பாவாக இருப்பார், ஆஃபீஸ் உண்டு அவர் உண்டுன்னு இருப்பார், கடைசியில் அவங்க பையன் இப்படிலாம் பண்ணான், இந்த பொண்ணோட இப்படி பண்ணுறேன், இப்படிலாம் கேள்விப்பட்டேன், இல்லை இந்த பெண் இந்த பையனோட இப்படி இருந்தால் கேள்விப்பட்டேன்னா அது பெற்றோருக்கு சந்தோஷமான செய்தியா? இல்லை, வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் நம் பெற்றோர்கள் கவலைப்படக்கூடிய வருத்தப்படக்கூடக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. அது தேவனுக்கு விருப்பம் இல்லை. என் பெற்றோரை நான் பல இடங்களில் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அளவுக்கு நான் நடந்து கொள்வேன், நான் நல்ல மார்க் எடுப்பேன், நான் நல்லா பாஸ் பண்ணுவேன், என் ஸ்கூலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுப்பேன். ஸ்கூலில் கேட்குறோம், உங்கள் பெற்றோர் நீங்கள் என்ன ஊர், யாருடைய பிள்ளைங்க, எந்த சபைக்கு நீ போகிற, அப்படி கேட்கணும் நம்மளை. அந்த மாதிரி இருக்கணும் படிக்கிற பிள்ளைகள். ஒழுக்கத்தோடும் பண்பாடோடும் பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்பீடாக போகிறது, அப்புறம் அங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி போகிறது, வண்டி ஓட்ட தெரியும், எனக்கு தான் தெரியும், அதில் போகும்போதே ஒரு ஸ்டைலு, என்ன ஸ்பீடு, ஓ மை காட். நான் இந்த பஸ்ஸில் பயணம் செய்யும்போது பார்ப்பேன், இந்த வாலிப பிள்ளைங்கள் அவ்வளோ ஸ்பீடாக ஒரு பஸ் போகுது, இந்த பக்கம் ஒரு காரு நடுவில் அப்படி வளைஞ்சி போகிறான், ஒரு செகண்டில் அவுட்டு. கர்த்தர்காரன் உன் கண் உங்கள் மேலே இல்லைன்னா அவுட், அது தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஓ மை காட், உள்ளே இருந்து ஐயோ ஏசப்பான்னு சொல்கிறேன் நான். அவங்களாம் அதாம்மா ஸ்டைலாக போகிறாங்க சிஸ்டர், நீங்கள் உள்ளக்கு அந்த ஏசப்பான்றீங்கன்றார் கண்டக்டர் என்ன. அந்த மாதிரி போகிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. பெற்றோர் உங்களை பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்கி கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயிரை கொடுத்து ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் உங்களை மகளாக படித்து ஒரு நல்ல சபையில் உங்களை ஆராதிக்க கொண்டு வந்து இதை மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு லௌகிக இச்சையில் விழக்கூடாது. ஆமேன். கர்த்தர் நல்லவர். இப்படி பல வசனங்களை மூலம் தேவன் நம்மோடு பேசினார். எதை நம்ம வெறுக்க வேண்டும், எதை நம்ம விட்டு விலக வேண்டும். இந்த நாளில் எல்லாரும் கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் இதை சொல்கிறார். இல்லை இதெல்லாம் நான் செய்யவே இல்லை சிஸ்டர், என்கிட்ட இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அப்படி இருந்துச்சுன்னா மாயமான உலகத்தில் இருக்கிற வீணான சிந்தனைகள், மாய சிந்தனைகள், தீமையை விட்டு விலகணும். இதை மாதிரி துன்மார்க்கரை விட்டு விலக்கணும். துன்மார்க்கர்னா கெட்டதுக்கு மட்டும், நல்லதாக நினச்சி கெட்டது சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள சென்ஸ் பண்ணணும், கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இதை நான் எந்த காரியம் செய்தாலும் கர்த்தருடைய பர்மிஷனோடு நம்ம செய்யணும். அதில் அவருடைய பர்மிஷனோட அவருடைய ஆசீர்வாதத்தோடு நம்ம செய்தால் அது நமக்கு நல்லதாகவே அமையும். அதிலிருந்து ஒரு வளர்ச்சியை பார்ப்போம், அதனால் சந்தோஷம் அடைவோம். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன், உயிரோடு ஜீவிக்கிற தேவன். நான் உன் கூடவே இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு உன் கூடவே இருக்கிறேன்னு சொன்ன தேவன். எரேமியா 1:8 அருமையாக சொல்லுவார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொன்ன தேவன், எப்பொழுது நம்ம கூட இருக்கிற தேவன். அவர் பர்மிஷனோடு தான் நம்ம செய்யணும் எதையுமே. யோவான் 3:5 படிங்க. எஸ். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவித்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். அடுத்தது எரேமியா 15:11 படிங்க.
எரேமியா நீதியாயிருப்பவர்கள் ஆ நன்மை அடைவார்கள். ஆ தீங்கின் காலத்திலும் ஆ நெருக்கத்தின் காலத்திலும் ஆ உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு நெருக்கத்தின் காலத்திலும் உன் கூட இருப்பேன்னு சொல்றாரு தேவன். எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் நீ கஷ்டப்படுகிற நேரத்துல எல்லாம் என் அன்பு கரம் உன்னை தொடும். கர்த்தர் வாக்குமாறா தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது எதை செய்தாலும் அவர் கரத்தை பிட்டு அவரிடம் சொல்லிவிட்டு அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் நாம் செய்ய வேண்டும். ஆமேன். எரேமியா 33 அதிகாரம் படிங்க. எஸ், ஆமேன். பெரிய காரியங்களை செய், என்னை நோக்கி நீ கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறார். அவர் எக்ஸாம்பிள், மாடல். எப்படிப்பட்ட அன்பான தேவன் நம் தேவன். என்கிட்ட வராதுன்னு சொல்லல, வான்ஸ் கேளுங்கள் கொடுக்கப்படுன்னு சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ நினைச்சு பார்க்காத முடியாத அற்புதம் நான் செய்வேன்னு சொல்றார். நம்ம தான் அவர்கிட்ட போறதில்ல. இன்னைக்கு இந்த 2வது நாள் 4வது செக்ஷனை நம் கர்த்தர் விசேஷித்த ஜெப கூட்டத்தை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த கூட்டத்தில் எல்லாமே நம்ம கேட்டவர் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். இப்போ அவரை நோக்கி நம்ம எல்லாரும் கூப்பிட போறோம். இருந்த இடத்துல இருந்து எழுந்துருங்க எல்லாரும். என்னை நோக்கி நீ கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததும் பெரிய காரியங்களை செய்வேன். பெரிய காரியம் பல நாட்களாக நீங்க நினைச்சு துன்பப்பட்டு நடக்கவே மாட்டுதே ஏசப்பா, அது என்ன காரணம் எப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியம் நம் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு இப்பொழுதே அது சக்சஸ் பண்ணி தர போறார். கேளு, நான் தரேன்னு சொல்றார். என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள செய்வேன் சொன்ன தேவாதி தேவன் நம் மத்தியில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மறக்காமல் கர்த்தரோடு பேசக்கூடிய நேரம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் இது. தயவு செய்து ஆண்டவரோடு பேசுங்க. கேளுங்க கொடுக்கப்படும். கேட்டா நான் தருவேன். கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். மீகா 7 அதிகாரம் 15வது வசனத்தில் உன் அதிசயத்தை காண பண்ணுவேன். இன்று என் வாழ்க்கையில் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு அதிசயம் செய்ய போறார். ஆச்சரியமான விஷயம் செய்ய போறார். பல நாட்களாக கிடைக்கலையேன்னு தவித்து கொண்டு இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டு போகிறேன். கொடுக்க என் தேவன் நல்லவரா இருக்கார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். ஏசப்பா, என் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்கள் மீது வாசம் செய்து கொண்டிருக்கிற தேவனே, சிபலரா திபோலரா கபாலா திமரா கபா. அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. தேவன் நம்மோட வாசம் செய்து கொண்டிருக்கிற தேவன் நம் கூடவே இருக்கிறார். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு. ஆமாண்டவரே, பல வருடங்களாக கஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து கொண்டிருக்கிற பல நபரை இந்த நேரத்தில் நீர் தொடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரபாலா சிபோலரா திபோலரா கபாலா சிவலரா திபோலரா கபாலா. தேவனே, எங்களோட அசைந்தாண்டு கொண்டிருக்க தேவனே, எங்க குறையெல்லாம் நிறைவாக்கக்கூடிய தேவனே, தட்டுங்க. touch me Jesus, touch us, give us the grace. ஆசீர்வாதத்தை கொடுங்க ஏசப்பா. பல நாட்களாக கஷ்டப்பட்டு இருந்த, நோயினால் கஷ்டப்பட்டு இருந்த, வலியினால் கஷ்டப்பட்டு இருந்த எல்லாத்துக்கும் என் தேவன் ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. அதிசயம் செய்யக்கூடிய தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து பேசுங்க. பாலாரி பாலா திபோரா கபாலா சிபலாரா திமாரா கபாலாரா சிவலாரா கபாலா திபலாரா ஏசப்பா. சோத்திரம். டச் பண்ண வாங்கிட்டு தான் போகணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் போக வேண்டும். கேளுங்க. அந்நிய பாஷையில பேசணும். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தொடுங்க ஏசப்பா, தொடுங்க ஆண்டவரே. ரீமா லேதி பாலாரா பகாலாரா சி. சோத்திரம் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருப்பவரே, வாங்க ஆண்டவரே, தொடுங்க ஏசப்பா, தொடுங்க ஆண்டவரே. சோத்திரம் பாரா பாலாரா கமலாரா சிவலாரா திமலாரா கமலா. தொட்டுங்க ஏசப்பா, டச் பண்ணுங்க. ஒவ்வொரு மனதையும் தொடுங்க
ஏசப்பா. ஒவ்வொருடைய மனதில் இருக்கிற குறையெல்லாம் என் தேவனே நீ நிறைவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவாக்குனதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த விசேஷித்த ஜெப கூட்டத்தில் என் தேவன் தொடுதலை நாங்கள் உணர்கிறோம். ஆமேன் ஏசப்பா. நீங்க எங்க மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறதை எங்களால் காண முடிகிறது ஏசப்பா. தேவனே நன்றி நன்றி